Hi everyone, it is extremely a pleasure to welcome you all to the 31st session of Zentax Talks and on a very special occasion celebrating 7 years of GST. So we have with us our very special guest for this day, Mr. Sasikumar sir, Deputy Commissioner, State GST and Commercial Taxes Intelligence Wing. Thank you so much, sir. So we will get started in another 2 to 3 minutes, please. So we will wait for 2 to 3 minutes and get the session started. அனைவருக்கும் வணக்கம். It is extremely a pleasure to welcome you all to the 31st session of Zentax Talks. As already explained, we have our very special guest for this day to commemorate on a very special occasion, celebrating 7 years of GST. So GST அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து இந்த 7 வருஷம் அப்படிங்கிறது வந்து definitely has been extremely beneficial for the trade and industry. அதுக்கு definitely it has been possible because of the support of the trade and industry. Trade and industry வந்துட்டு GST வந்துட்டு with very welcome hands அதை வெல்கம் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது definitely has been the most important contributing factor towards the success of the entire GST law. இன்னைக்கு GST வந்துட்டு இத்தனை வருஷம் ஆகி இதுல வந்து இன்னைக்கு நோட்டீசஸ் எல்லாம் இருக்குது, those are very separate things. பட் பேசிக்கலி அபவுட் GST அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு GST வர்றதுக்கு முன்னாடி Deputy Commissioner sir will join once again now back. So அதுல வந்துட்டு நம்ம GST வர்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் C-form அப்படிங்கிறது ஒண்ணு இருந்துச்சு. C-form was a very difficult process in the entire ambit of pre-GST law. எல்லாரும் வந்துட்டு ரொம்ப கேஷுவலா சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு சார் குட்ஸ் கூட வித்தரலாம் சார், அதுக்கு பணம் கூட வாங்கிடலாம் சார், ஆனா C-form வாங்க முடியாது. That was how the difficulty was there for the sales department to collect the C-form for all the sales affected by them. There were lots of challenges for the trade and industry. Central excise return file பண்ணணும், service tax return file பண்ணணும், VAT return file பண்ணணும், எல்லாத்துக்கும் வந்துட்டு தனித்தனியா டிபார்ட்மெண்டல் ஆடிட் தனித்தனியா வந்துட்டு everything were very very different. GST has brought in a very single system of taxation. Input tax credit is yet another biggest benefit of the GST law. So input tax credit related clear பாத்தீங்க அப்படிங்கிறதுனா நம்மளுக்கு வந்து நல்லாவே தெரியும். முந்தி வந்துட்டு சென்ட்ரல் எக்ஸைஸ் இருந்த ரெஜிம்ல சென்ட்ரல் எக்ஸைஸ் இன்வாய்ஸ் ஆக இருந்தால் நான் வந்துட்டு ஒரு ஆடிட்டராக இருந்து அந்த சென்ட்ரல் எக்ஸைஸ் இன்வாய்ஸ் இருக்கிற ஒரு பேப்பர் வாங்கினாலோ இல்ல டேபிள் வாங்கினாலோ அதுக்கு இன்புட் டாக்ஸ் கிரெடிட் சென்வாட் கிரெடிட் எடுக்க முடியாது. ஏன்னா இந்த சென்ட்ரல் எக்ஸைஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்காது, சர்வீஸ் டாக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் இருக்கும். ஐ குட் நாட் என்ஜாய் தி பெனிஃபிட் ஆஃப் தி சென்வாட் கிரெடிட் which was paid for the central excise of goods. அதே மாதிரி வந்துட்டு வேட் பேமெண்ட் பண்ணி நிறைய குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்திருக்கும். அந்த வேட் பேமெண்ட் பண்ணி இருக்கிற குட்ஸுக்கும் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் முந்தி எடுக்கவே முடியாது ஃபார் அ சர்வீஸ் ப்ரொவைடர். வெரி சிமிலர்லி ஃபார் அ பர்சன் ஹூஸ் இன்வால்வ் தி சேல் ஆஃப் குட்ஸ். சேல்ஸ் அப்படிங்கறத முந்தி கான்செப்ட். இப்போ வந்து ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் அந்த கான்செப்டே வந்து சப்ளை அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ சேல் ஆஃப் குட்ஸ் அப்படின்னு சொல்ற சூழ்நிலையில வந்துட்டு சேல்ஸுக்கு வந்துட்டு சர்வீஸோட இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுக்க முடியாது. ரொம்பவே வந்து ரொம்ப பிராக்டிக்கலான சினாரியோ என்ன அப்படிங்கறது கிளியரா பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சேல் ஆஃப் குட்ஸ் எல்லா ட்ரேடரும் இருப்பாங்க, எல்லா கஸ்டமர் எல்லா கிளைண்ட்ஸுக்குமே நம்ம வந்து இன்வாய்ஸ் கொடுப்போம். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டா கொஞ்சம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டா இன்வாய்ஸ் கொடுக்கும் போது சர்வீஸ் டாக்ஸ் போட்டு இன்வாய்ஸ் கொடுப்போம். சர்வீஸ் டாக்ஸ் இன்வாய்ஸ் அவரால் கிரெடிட்டே எடுக்க முடியாது. ஸோ ஜிஎஸ்டி வந்ததுனால வந்துட்டு ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி ஹேவ் பீன் வெரி மச் பெனிஃபிட்டட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்துட்டு C-form கிடையாது. நம்மளுக்கு வந்து பிகெஸ்ட் பெனிஃபிட் வந்துட்டு இன்புட் டாக்ஸ் கிரெடிட் வந்து சீம்லெஸ் ஃப்ளோ ஆஃப் இன்புட் டாக்ஸ் கிரெடிட். முந்தி வந்து சென்ட்ரல் எக்ஸைஸோட சர்வீஸ் டாக்ஸ் யூஸ் பண்ண முடியாது, இதோட அதுக்கு யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த இன்டர்மிங்லிங் எதுவுமே கிடையாது. இப்போ ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இட்ஸ் அ சீம்லெஸ் ஃப்ளோ. பட் அஃப்கோர்ஸ் செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5ல வந்து பிளாக் கிரெடிட்ஸ் சொல்லி ஒரு சிலதுக்கு எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. எஸ், தட் இஸ் வெரி கிளியர். இதுக்கு முன்னாடியுமே வேட்ல வந்து இதே மாதிரி ஒரு சில இன்எலிஜிபிள் ஐட்டம்ஸ் இருந்துச்சு, அதே மாதிரி ஜிஎஸ்டிலையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இன்எலிஜிபிள் கிரெடிட்ஸ் இருக்குது, பட் ஸ்டில் மீதி எல்லாத்துக்குமே ஜென்ரலா எல்லாத்துக்குமே in the course or furtherance of business இருக்கிற எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுக்க முடியும். So there have been a lot of benefits for the trade and industry due to the introduction of GST, no doubt about it, and definitely has been possible with the very positive mindset with which the trade and industry adopted or accepted GST. ஏன்னா வந்துட்டு ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்ஸ் ரிக்வயர்மெண்ட் ஜிஎஸ்டி போர்ட்டல்ல டிஃபிகல்டிஸ் கண்டிப்பா இருந்துச்சு. டெஃபினெட்லி ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு அதை தாண்டி வந்ததுக்கு டியூ கிரெடிட்ஸ். ஏன்னா வந்துட்டு ஒரு சட்டம் இவ்வளோ பெரிய ஒரு லெவல்ல வந்துட்டு எந்த கண்ட்ரிலையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டதில்லை. இன்னும் கொஞ்சம் ஃபேஸ்டா பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரம் அன் எக்ஸ்டர்னல் பெர்ஸ்பெக்டிவ் வி கேன் கம் வித் லாட் ஆஃப் அதர் suggestions.
பட் கொண்டு வரும்போது வந்துட்டு இட் கேம் வித் அ வெரி பிக் பேங். ஸோ தேர் வேர் டீச்சிங் ட்ரபிள்ஸ். பட் இப்போ ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது எல்லாருக்குமே தெரியும் ஜிஎஸ்டிஆர் 1 டியூ டேட்டோ ஜிஎஸ்டிஆர் 3B டியூ டேட்டோ அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் கிடையாது. ஸோ லாட் ஆஃப் இஷ்யூஸ் ஹவ் காட் செட்டில். வி ஹவ் இவால்வ்ட் ஓவர் 7 years ஆஃப் ஜிஎஸ்டி. இந்த 7 yearsல நம்ம கற்றுக்கொண்டது பல. கண்டிப்பா வந்துட்டு லாட் ஆஃப் லேர்னிங்ஸ் ஹவ் கம். வி ஹவ் அண்டர்ஸ்டுட் ஜிஎஸ்டி பெட்டர் அண்ட் டெஃபினெட்லி ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் ஜிஎஸ்டி நம்ம எவ்வளவுதான் படிச்சாலும் சரி, கண்டிப்பா வந்துட்டு I should give due credit to the department for having taken various perspectives for understanding GST better. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஜிஎஸ்டி வந்து பெட்டரா புரியுது அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு டிபார்ட்மெண்டல் இன்டராக்ஷன் ஹாஸ் பீன் கிவிங் அஸ் லாட் ஆஃப் இன்புட்ஸ். ஏன்னா வந்து ஒரு சட்டம் அப்படின்னு இருக்கும்போது வந்துட்டு எல்லாருக்கும் லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கணும். ஸோ அதுல வந்துட்டு அவங்க எப்படி அதே இஷ்யூ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க, இன்டர்பிரேட் பண்றாங்க அப்படிங்கும் போது இப்போ லாஸ்ட் 2-3 yearsல வந்துட்டு இன்னும் ஜிஎஸ்டி சட்டத்தில் மிக பெரிய தெளிவுகள் வந்துள்ளது. கண்டிப்பா வந்து லாட் ஆஃப் கிளாரிபிகேஷன்ஸ் ஹவ் கம். இப்போ லேட்டஸ்டா 53rd ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் ரிலேட்டடா லாஸ்ட் செஷன்ல நம்ம பேசும்போது கூட பார்த்தோம்னா நிறைய தெளிவுகள் வந்திருக்கு. அந்த விதத்துல கண்டிப்பா வந்துட்டு கோயம்புத்தூர் ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் சார் இருக்கிற சிச்சுவேஷன்லயே கண்டிப்பா வந்துட்டு அட்மோஸ்ட் கிரெடிட்ஸ். ஏன்னா வந்து அப்பா எப்பவுமே வந்து எல்லா செஷன்லயுமே சொல்லுவாங்க என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, தமிழ்நாடுல இருந்து இனிஷியேட் பண்ணதுனால கான்ஸ்டிடியூஷன் லெவல்ல நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்துட்டு கேன் அண்ட் டங்கர்லி அப்படிங்கறதா வந்துட்டு ஒரு அடிப்படையான சட்டம். ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் டாக்ஸ் வருமா வராதாங்கிறது. அந்த கேன் அண்ட் டங்கர்லி வந்து மெட்ராஸ்ல இருந்து ஒரு சிடிஓ இனிஷியேட் பண்ணி தான் வந்துட்டு அதுக்கே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் டாக்ஸ் வராதுன்னு சொல்லி கான்ஸ்டிடியூஷனே அமெண்ட்மெண்ட் பண்ணி டாக்ஸ் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரிதான் வந்துட்டு ஏவி மெய்யப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்துட்டு ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். அதனாலதான் வந்து கான்ஸ்டிடியூஷன் காட் அமெண்டட் வித் ரெஸ்பெக்ட் டு டாக்ஸபிலிட்டி ஆஃப் சர்டன் டிரான்சாக்ஷன்ஸ். சோ நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் வந்துட்டு தமிழ்நாடுல இருந்து நம்மளுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் கான்ஸ்டிடியூஷன்ல அமெண்ட்மெண்ட் தேவைப்பட்டுச்சு. இப்போ லேட்டஸ்டா கோயம்புத்தூர்ல இருந்து இன்டெலிஜென்ஸ் விங்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கறத பார்த்தோம்னா ஹாஸ்டல்ஸ் ரிலேட்டடா. ஹாஸ்டல்ஸ்க்கு டாக்ஸ் வருமா இல்லையா அப்படிங்கிறது சட்டத்திலேயே ஒரு தெளிவில்லாத ஒரு ஆம்பிகியூட்டியா தான் இருந்துச்சு. அதுக்கு ரிலேட்டடா வந்துட்டு டிபார்ட்மெண்ட் டுக் அ ஸ்டாண்ட். புதுசா டாக்ஸ் கொண்டு வந்தாங்க. அதுக்கு வந்து டாக்ஸ் இன்டர்பிரிட்டேஷன் வருங்கிறது வந்து தமிழ்நாடு கோயம்புத்தூர்ல இருந்து இனிஷியேட் பண்ணது. ஜிஎஸ்டி கவுன்சில் வரைக்கும் கேட்டு ஜிஎஸ்டி கவுன்சில் ஒரு கிளாரிபிகேஷனை கொண்டு வந்தாங்க. டெஃபினெட்லி கிரெடிட்ஸ் டு தி டிபார்ட்மெண்ட் ஃபார் ஹேவிங் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் லா. அது வந்து செட்டில் ஆனதுக்கும் டெஃபினெட்லி தேங்க்ஸ் டு தி கோயம்புத்தூர் இன்டெலிஜென்ஸ் விங். ஸோ இன்னைக்கு வி ஹாவ் அ வெரி ஸ்பெஷல் கெஸ்ட் சசிகுமார் சார். சசிகுமார் சார், சார் வெல்கம் டு தி செஷன் சார். வணக்கம் சார். Good evening, sir. Thank you, sir. Thank you for providing an opportunity. First of all, என்ன சொல்றது, தமிழ்நாடு கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பத்தி இன்னும் நீங்க ஒரு நல்ல ஒப்பீனியன் வந்து சொல்றீங்க. எஸ்பெஷலி கோயம்புத்தூர் டிபார்ட்மெண்ட் பத்தி இவ்வளோ நிறைய விஷயங்கள் வந்து சொல்லும்போது உண்மையிலே நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஆக்சுவலா நான் வரதுக்கு முன்னாடி நம்ம ஜேசி மேடம் வந்துட்டு அந்த ஹாஸ்டல் இஷ்யூ வந்துட்டு நீட்டா இது பண்ணி அவங்க நிறைய ஒர்க்கும் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுல ரிட் அப்பீல் போனா அதை எப்படி வந்துட்டு நமக்கு ஃபேவரா கொண்டு வரலாம், டாக்ஸ் நெட்டுக்குள்ள எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு இருந்துச்சு. ஒரு ஹாஸ்டல்னா கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 கமர்ஷியல் லைசன்சஸ் வாங்கினாதான் அவங்களால ஹாஸ்டல் ஃபங்க்ஷன் பண்ண முடியுது. ஸோ அவங்க கண்டிப்பா வந்து டாக்ஸபிலிட்டி நெட்டுக்குள்ள வரணும் அப்படிங்கிற மாதிரி நல்லா ரெடி பண்ணியிருந்தோம். பட் ஆனா அது கவுன்சில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு எக்ஸம்ஷன் மாதிரி கொடுத்து விட்டுட்டாங்க. ஸோ அது ஒண்ணு. இப்போ இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸும் வேற எங்கேயுமே வந்துட்டு இந்த அளவுக்கு இன்பேஷன்ஸ்க்கு வந்துட்டு அவங்க அந்த எக்ஸம்டட் ப்ராடக்ட்னால அந்த ஐடிசி கிளைம் பண்ணக்கூடாது, சப்சிக்வெண்டா அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்க டாக்ஸ் கட்டியிருக்காங்க அப்படிங்கிற இஷ்யூ வந்துட்டு பெரிய லெவலில் ரைஸ் பண்ணி இருக்கிற மேஜர் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே குப்புசாமி நாயுடு, அப்புறம் கேஎம்சிஹெச், எல்லாம் எஸ்என்ஆர் ட்ரஸ்ட் எல்லாமே வந்துட்டு இப்போ இருக்கு. அது ஒரு பெரிய பிரளயம் உண்டாகும்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர்ல இருந்து அடுத்து எல்லாம் ஆர்டர் ஸ்டேஜில் இருக்கு. போட்டோன்னே எல்லாம் அலறி அடிச்சுட்டு ஓட போறாங்க. அப்புறம் திரும்ப அதுக்கு ஒரு கிளாரிட்டி வரும்னு நினைக்கிறேன். நிறைய இஷ்யூஸ் எடுக்கிறோம் சார். இன்னொன்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா நல்லா பார்த்ததுன்னா இப்போ செகண்ட் ஹேண்ட் ஆட்டோமொபைல்ஸ் இருக்கு இல்லைங்களா. செகண்ட் ஹேண்ட் ஆட்டோமொபைல்ஸ் வந்துட்டு டிரைவெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்சர்ன் பார்த்தோம். அந்த கன்சர்ன் வந்துட்டு டிவிஎஸ்க்கு வந்துட்டு டிவிஎஸோட ஒன் ஆஃப் த சிஸ்டர் கன்சர்ன்ஸ் மாதிரி அவங்க வந்துட்டு அவங்களோட செகண்ட் ஹேண்ட் மொபைல்ஸை வந்துட்டு சேல் பண்றதுக்காக ஒரு நரேன் கார்த்திகேயன் அவுட் இருந்து அந்த கம்பெனி வாங்கிட்டு அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மார்ஜின் ஸ்கீம்ல வரும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஐடிசி அவைல் பண்ணிட்டாங்க. ஐடிசி ஆன் கூட்ஸுக்கு
பைக்குக்கு அவைல் பண்ணல, பட் ஆனால் சர்வீசஸ்க்கு அவைல் பண்ணிட்டாங்க. ஸோ அதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 crores கிட்ட டிமாண்ட் இருக்கு. அது வந்து லாஸ்ட் மந்த்ல பார்த்தது. ஸோ அது ஐடிசி ஆன் சர்வீசஸ் அவங்க அவைல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இப்போதான் நாங்கள் ரெக்கப் பண்ணியிருக்கோம். இனிமேல் தான் இங்க இருக்க இந்த ட்ரூ வேல்யூ அந்த மாதிரி இங்க இருக்க ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கும் ஓரளவுக்கு நல்ல ஒரு என்ன சொல்றது இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டு இருக்கு ஜிஎஸ்டி. ஸோ கோயம்புத்தூர்ல நாங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் டாக்ஸேஷன் ஓரியன்டா போயிட்டு இருக்கோம். இதான் ஜஸ்ட் எங்களோட கோயம்புத்தூர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு எப்படி நாங்க வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன்ஸ் லைட்டா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓவரால் பிரீஃபிங். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம சப்ஜெக்ட் குள்ள போவோம். 7 years of GST. ஆயிடுச்சு. Before you introduce பண்ற குட்டு போச்சு சார், சசிகுமார் சார் is a BE civil engineer from Velamal, Chennai. He has completed, he is a direct recruit completing his TNPSC Group 1 examinations in 2016 batch. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். He has been for a long time at கோயம்புத்தூர்ல he was assistant commissioner at Ramnagar circle, a very dynamic, a very trade friendly person, very approachable person also. So it's a very special honor, sir, for us to have you here. In 2024 he was promoted to be the deputy commissioner and has taken the post as the deputy commissioner of state GST intelligence wing கோயம்புத்தூர். ஸோ அந்த விதத்துல வந்துட்டு இன்னைக்கு இந்த வருஷம் ப்ரொமோஷன் ஆகி சார் வந்து ரொம்ப டைனமிக்கா இருந்து சார் வந்து டைம் ஸ்பேர் பண்ணி நம்ம ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி கூட இன்டராக்ட் பண்ணணும் அப்படிங்கறதுல சார் வந்து முன் வந்திருந்தாரு. தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. எஸ் சார். சார், ஸோ சார், you can speak for some 5 minutes, sir, and then we will have our chartered accountant Akshara who has some questions from the perspective of trade and industry. ட்ரேட் சைட்ல இருந்து ஒரு சில கேள்விகள் இருக்குது, அதை வந்து அக்ஷரா will raise it to you. So நீங்க ஒரு 3-4 minutes if you want to brief something in general, then we will start with the question session, sir. ஜிஎஸ்டி 7 years பாத்தீங்கன்னா நாங்க டிபார்ட்மெண்ட் வந்தபோது 2016 டிபார்ட்மெண்ட் வரோம். ட்ரைனிங் வந்துட்டு 1 year. ஸோ 2017 தான் வந்துட்டு நாங்க சர்க்கிள்ல போயிட்டு ப்ராப்பர் ஆஃபீஸரா வந்து ஜாயின் பண்றோம். ஸோ நாங்க கரெக்டா உள்ள வரும்போது தான் ஜிஎஸ்டி ஆக்டும் வந்துட்டு உள்ள இன்ட்ரோடியூஸ் ஆகுது. ஸோ எங்களுக்கு நாங்க தான் ஃபர்ஸ்ட் பேட்ச் அதை வந்து அஃபிஷியலா அந்த டிரான்சிஷனை ஹேண்டில் பண்ணதே எங்க பேட்ச் தான். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கிள் லெவல்ல வந்துட்டு வேட்ல இருந்து எப்படி வந்துட்டு ஜிஎஸ்டி வந்து டிரான்சிஷன் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்துட்டு கூடவே இருந்து அதை ஃபீல் பண்ணி நாங்க கரெக்டா வந்துட்டு எல்லாமே பார்த்துருக்கோம் அப்ப இருந்து கரெக்டா. ஸோ எங்களுக்கு அது என்னவோ தெரியல, கரெக்டா வரும்போது வேட்டோட இதுவும் நாங்க தான் ஃபைனலைஸ் பண்ணோம் இருந்த பெண்டிங் எல்லாமே. ஸோ சப்சிக்வெண்டா ஜிஎஸ்டிக்குள்ள புதுசா வந்து ஸோ அது ரிலேட்டடான இதுவும் எல்லாமே அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ ப்ராக்டிக்கலா ஓரளவுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வைங்களேன் எங்களுக்கு எங்க பேட்ச். ஸோ அந்த டைம்ல உள்ள வந்தவங்களுக்கு எல்லாருமே ஸோ நாங்க டிபார்ட்மெண்ட்ல வரதுக்கும் ஜிஎஸ்டி ஆக்ட் வந்துட்டு புதுசா உள்ள வரதுக்கும் வந்துட்டு கொஞ்சம் நல்ல ஒரு இது. அதே மாதிரி ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா எங்களுக்குமே வந்துட்டு சர்வீசஸ் புதுசு எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஏன்னா ஃபுல் நாங்க கம்ப்ளீட்டா கூட்ஸ்ல மட்டும் தான் டீல் பண்ணிட்டு இருந்தோம். நீங்க சொன்ன ஒர்க் கான்ட்ராக்ட் கூட்ஸ் போர்ஷன் மட்டும் நாங்க பார்த்தோம், சர்வீஸ் வந்துட்டு தனி. ஸோ கூட்ஸ் உள்ள வரும்போது ஆக்டோட நேச்சர் வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே கொஞ்சமா படிச்சு அது வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதோட கேஸ் லாஸ். ஸோ அதுவுமே எங்களுக்குமே ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் தான். கொஞ்சம் ட்ரேட் கூட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் நிறைய டைம் வந்துட்டு எங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. சார் இது இப்படி சார், அங்க வந்து இப்படி செட் ஆயிருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ராக்டிகலா தானே நடக்குது, நம்ம உள்ளதானே சொல்லி ஆகணும். ஸோ என்ன சொல்றது, மியூச்சுவலா ஒரு இன்ஃபர்மேஷனோ ஃபேக்ட்ஸோ எக்ஸ்சேஞ்ச் இருந்துச்சுன்னா தானே அந்த ஒரு க்ரோத் வந்துட்டு இருக்கும். அது உங்க சைடும் வந்துட்டு ட்ரேடு இப்போ உங்க சிஎஸ் கொஞ்சம் நீங்க வந்துட்டு எங்களுக்கு நிறைய ட்ரைனிங் செஷன்ஸ் கொடுக்குறீங்க. நீங்க இப்போ உங்க இதுல இருந்தே வந்துட்டு நீங்களே எவ்வளவோ கிளாஸ் எடுத்திருக்கீங்க. ஸோ அந்த மாதிரிதான் ஒரு மாதிரி மியூச்சுவலா நல்லா நீங்க கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் நல்லா சப்போர்ட்டிவா வந்துட்டு எப்பவுமே கரெக்டா நம்ம எடுத்துட்டு போவோம். ஸோ இதுதான் உள்ள வந்தோம். டிரான்சிஷன் இஷ்யூஸ் நம்ம உள்ள வந்த புதுசுல பாத்தீங்கன்னா டிரான்சிஷனல் கிரெடிட்டே நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருந்துச்சு. டெக்னிக்கல் கிளிச் இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சப்சிக்வெண்டா ஒரு 1 time விண்டோ ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அதுமே வந்துட்டு என்ன சொல்றது, கவர்மெண்ட் சைட்ல இருந்து டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து ட்ரேட்ஸ்க்கு வந்து நல்ல ஃபெசிலிட்டேஷனுக்காக தான் பண்ணி கொடுத்தது. எல்லாருக்குமே 1 time ஆப்பர்ச்சுனிட்டி விட்டு போன டிரான்சிஷனல் கிரெடிட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு டீலர் வந்துட்டு ஒரு டெக்னிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி கிளிச்சே கிடையாது, ஒரு 54 லட்சம் விட்டுட்டாரு. அவர் வந்துட்டு அப்ப சொல்லி எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. சர்க்கிள்ல வந்துட்டு நான் கூப்பிட்டு சொன்னேன், சார் இந்த மாதிரி உங்களுக்கு 1 time ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, நீங்க இதை எடுத்துக்கலாமே அப்படின்னு சொன்னோன்னே அவர்லாம் வந்துட்டு அது இத்தனையும் சென்ட்ரல் டீலர் அவர் போட்டு 52 லட்சம் கிரெடிட் எடுத்துட்டாரு அவரு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்க இது பார்த்துருக்கோம், லைவ்ல பார்த்துருக்கோம். அந்த மாதிரி டிரான்ஷனல் கிரெடிட் இஷ்யூஸ் பார்த்துருக்கோம். அப்புறம் இஷ்யூமே பார்த்துருக்கோம். சக்தி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட்லாம் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டிரான்சிஷன் பீரியட்ல அவங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் அலோகேட் ஆச்சு. பட் ஆனால் அவங்களுக்கு அது அவங்களால அந்த ஜிஎஸ்டி நெட்வொர்க்
வெப்சைட்குள்ள அது லாகினே பண்ண முடியல அவங்களால. அவங்க லெட்டர் வச்சு பார்த்துட்டு அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, புதுசா ஒரு ஜிஎஸ்டிஎன் எடுத்துட்டு அதுல எல்லா கிரெடிட்டையும் எடுத்துட்டாங்க, எலிஜிபிள் கிரெடிட் எல்லாத்தையுமே. இப்ப பார்த்தா அதை நாங்க ஏன்னா அது வேற ஜிஎஸ்டிஎன் இது வேற ஜிஎஸ்டிஎன். ஸோ நான் அந்த கிளிச் வந்துட்டு அவங்களுக்கு கம்ப்ளீட்டா நெகட்டிவாவே போயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த கேஸ் பாத்தீங்கன்னா கோர்ட்ல இருக்கு. ஸோ எப்படி அந்த அவங்களுக்கு கிரெடிட் அந்த எலிஜிபிலிட்டி எப்படி டிசைட் ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ டிரான்சிஷனல்லே நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. பட் வி ஆர் என்ன சொல்றது, நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரேட் கம்யூனிட்டிக்கு வந்துட்டு ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்துட்டே தான் இருந்தோம் அந்த டைம்ல இருந்து. இப்பவுமே வந்துட்டு நாங்க அதை பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஆக்டோட எவல்யூஷனுமே அப்படியே எவல்யூஷன் ஆகிட்டே தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி ராவா இருந்துச்சு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு ரிஃபைன் ஆகிட்டே வருது. ஆக்ட் நிறைய விஷயத்துல ஐடிசில நிறைய கிளாரிபிகேஷன், ஆர்சிஎம்ல நிறைய நோட்டிஃபைட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதுல நிறைய கிளாரிபிகேஷன்ஸ், என்ன சொல்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா என்டையரா ஆக்டாவே மாறிடுச்சு. இப்போ முன்ன உள்ள இருந்த ஒர்க்ஸ் கான்ட்ராக்டுக்கும் இப்ப இருக்க ஒர்க்ஸ் கான்ட்ராக்டுக்கும் சுத்தமா என்ன சொல்றது, டோட்டலா ஒரு சும்மா டைனமிக் சேஞ்ச்னா ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட்ல தான், பில்டர்ஸ் தான் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஆக்டே அந்த மாதிரி எவல்யூஷன் ஆயிட்டு இருக்கு. எப்படி ட்ரேடுக்கு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரெவன்யூ பாயிண்ட் ஆஃப் வியூ பார்ப்போம், ட்ரேட் ஃபெசிலிட்டேட் பண்றதுக்கு எப்படி வந்துட்டு அதுக்குள்ள எல்லாமே வந்துட்டு கொண்டு வரது, அக்கௌண்டபிளா எப்படி கொண்டு வரது, அந்த மாதிரி ஆஸ்பெக்டும் நாங்க பார்த்து ட்ரேடுக்கும் ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்து அதை எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்குலாம் ஒருத்தவங்க வந்துட்டு ரியல் எஸ்டேட் ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட்ல வந்துட்டு பிஹெச்டியே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல இருக்க அந்த இதெல்லாம் பார்த்துட்டு இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போட்டு அவங்க பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காங்க அந்த டாபிக், அந்த ஒரு ஸ்பெசிபிக் டாபிக்ல மட்டும். ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. சிஸ்டம் வைஸ் பாத்தீங்கன்னா நிறைய ஃபர்ஸ்ட் இனிஷியலா நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. ஜிஎஸ்டிஆர் 3B ரிட்டர்ன் 2A ஃபர்ஸ்ட் இல்லாம, அப்புறம் 2A வந்துச்சு, அப்புறம் 2B வந்துச்சு. 2Aல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐஜிஎஸ்டி இம்போர்ட்டோட டேட்டா ரிஃப்ளெக்ட் ஆகாம இருக்கும், ஆர்சிஎம் டேட்டா ரிஃப்ளெக்ட் ஆகாம இருக்கும். அதுக்கு நாங்க நோட்டீஸ் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ அதுவுமே ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்துட்டு எல்லாமே இப்போ செட்டில் பண்ணி கொடுத்தாச்சு. எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்பரா சிஸ்டம் ஸ்டெபிலைசேஷன் ஒன்னொன்னா பண்ணிட்டே இருக்கும். நிறைய ஒவ்வொரு கவுன்சில் முடிஞ்ச உடனே வந்துட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஜிஎஸ்டிஆர் 3B ரிட்டர்ன்ஸ்ல புதுசா அப்டேட் கொடுத்துட்டே இருக்கும், உங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணிட்டே இருக்கும். எப்படிலாம் வந்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்க முடியுமோ பண்ணி கொடுத்துட்டே தான் இருந்தோம். கம்போசிஷன் டீலர்ஸ்க்கு வந்துட்டு அந்த QRMP ஸ்கீம் நிறைய பண்ணிருக்கோம். டிபார்ட்மெண்ட் சைட்ல வந்துட்டு சின்ன டீலர்ஸ், பெரிய லார்ஜ் டாக்ஸ் பேயர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு கொஞ்சம் கரெக்டா நீட்டா எப்படி பண்ணணுமோ அது வந்துட்டு டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டே தான் இருக்கும். நிறைய இஷ்யூஸ் இருக்கு எங்களுக்கும். மாடல் 1, மாடல் 2, TSP 2.0, GST பிரைம், அந்த மாதிரி நிறைய போர்ட்டல் வச்சு நாங்களும் வந்துட்டு என்ன சொல்றது நிறைய டேட்டா பார்த்துட்டு ஒரு மாதிரி சிஸ்டம்ங்கிறது வந்துட்டு இன்னி ஒரு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம்ல டேட்டா வந்துட்டு கொஞ்சம் ரிஃபைன் ஆகும். அந்த பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த மாதிரி நிறைய இன்டெகிரேட் பண்ணிட்டு இருக்கோம் டிபார்ட்மெண்ட்லயும். எப்படி வந்துட்டு இருக்கிற ரா டேட்டாவை ரிஃபைன் பண்ணி நல்ல குவாலிட்டியான நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு வந்துட்டு நாங்களும் எங்க சைட்ல வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இப்போ கூட வந்துட்டு அரௌண்ட் இந்த பட்ஜெட்லயுமே ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் அரௌண்ட் 50 to 60 crores கிட்ட அதுக்குன்னே அலாட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் வந்துட்டு. சிஸ்டம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ரிஃபைன் பண்ணி கொடுக்கணும் டேட்டாவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த சைட்லயும் வந்துட்டு நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன்னா நிறைய இஷ்யூஸ் பாத்தீங்கன்னா டீலர் சைடு போர்ட்டலுமே வந்துட்டு அவங்களோட நோட்டீஸஸே வெளியே பார்க்காம உள்ள எங்கேயோ போய் ஒரு இடத்துல ஒழிஞ்சிட்டு இருந்து அவங்க வியூ பண்ண முடியாம அந்த இஷ்யூஸ் தான் நிறைய வந்துட்டு கோர்ட்ல போய் பெண்டிங் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அது கேட்கும்போது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நம்ம வெளில இருக்க மாதிரி நல்லா டீலருக்கு விசிபிளா இருக்க மாதிரி பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அந்த ரிலேட்டடான இதுவும் போயிட்டு இருக்கு. ஸோ போக போக அதுவுமே எல்லாமே சார்ட் அவுட் ஆயிடும். பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூஸ் வந்துட்டு இப்போ டீலர்ஸ் வந்துட்டு எல்லாமே GSTR 1, 3B, IFF எல்லாமே வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இன்வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இன்வாய்ஸ்மே வந்து மோஸ்டா கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவே பில் வந்துட்டு மேண்டேட்டரியா வந்ததுல இருந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஹிண்ட்ரன்ஸ் இருந்துச்சு. இப்போ அதுவுமே நல்லா கம்ப்ளைண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. GSTR 9, 9C எல்லா ரிட்டர்ன்ஸுமே நீட்டா இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நல்ல கோஆபரேஷன் இருக்கு டாக்ஸ் பேஸ் வந்து. எங்க சைட்ல இருந்தும் நாங்க டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9C ஃபைல் பண்றதுக்கு இந்த லேட் ஃபீஸ் எல்லாம் கம்மி பண்ணி கொடுத்தோம், ஒன் டைம் வேவர் கொடுத்தோம். கொரோனா டைம்ல வந்துட்டு நிறைய ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்தோம். ஸோ ரீஃபண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொரோனா டைம்ல நிறைய ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்தோம். இனிஷியலா கொஞ்சம் டஃபா இருந்தாலும் சப்சிக்வெண்டா நிறைய ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்தோம். நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளும் டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து பண்ணி கொடுத்துட்டே தான் இருக்கோம். அப்டேட்ஸும் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ அதுவுமே வந்துட்டு ரேட் ஃபெசிலிட்டேஷனுக்காக தான் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இந்த ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ரேட் ரேஷனலைசேஷன் நிறைய பண்ணியாச்சு. ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் இன்க்ரீஸ் பண்ணோம், சில கமோடிட்டிஸ் கம்மி பண்ணோம், இன்வெர்டர் டியூட்டி ஸ்ட்ரக்சர் இருக்கிறத எடுத்து விட்டோம். அதெல்லாம் வந்துட்டு பாலிசி வந்துட்டு நிறைய எப்படி வந்துட்டு கிரெடிட் வந்துட்டு சீம்லெஸ்ஸா வந்துட்டு ஃப்ளோ ஆகணும், அதுக்கு ஐடியாஸ் வந்துட்டு ஒரு ஹிண்ட்ரன்ஸா இருக்கா அப்படிங்கிற எல்லாமே வந்துட்டு பார்த்துட்டு தான் வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு கரெக்டா எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி மெயின் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் சைடில் வந்துட்டு நமக்கு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் இதுதான்.
ட்ரேடர்ஸ் வந்துட்டு உங்க சைட்ல நல்ல கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் நாங்க எங்க சைட்லயுமே வந்துட்டு எங்களோட டியூட்டிஸை வந்துட்டு எஃபிஷியண்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நம்மளும் வந்துட்டு கொஞ்சம் கரெக்டா எங்களோட ஒர்க்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டேட்டிவா இருக்கும். ஸோ இதுதான் இஷ்யூ. நல்ல ஒரு ஆக்ட் வந்துட்டு இந்த ஒரு 7 இயர்ஸ்ல நல்லா ஒரு ஷேப்புக்கு வந்துருச்சு. இன்னும் ஒரு கொஞ்சம் இப்போ பாத்தீங்கன்னா கூட இப்போ ஒரு 16 சர்க்குலர்ஸ், ஒரு கவர்மெண்ட் சேஞ்ச் வந்தாலும் இப்போ ஒரு 16 சர்க்குலர்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய கிளாரிபிகேஷன் வந்திருக்கு. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு வெய்வருக்கு ஒரு பெண்டிங்ல ஒன்று இருக்கு. அப்புறம் செக்ஷன் 16(4) அந்த டைம் லிமிட் ஐடிசி அவைல்மெண்ட்டுக்கும் ஒரு சர்க்குலர் பெண்டிங்ல இருக்கு. ஸோ அதெல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லாவே டீலர் ஃப்ரெண்ட்லி சர்க்குலர்ஸ் தான் எல்லாமே மோஸ்ட் அவைட்டட். அதெல்லாம் அது வந்துச்சுன்னா ட்ரேடுக்கு இன்னுமே சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ அண்ட் பெஸ்ட் நோட் பாத்தீங்கன்னா ட்ரேடுக்கு வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு டிபார்ட்மெண்ட் சப்போர்ட் பண்ண முடியுமோ அஸ் அ பாலிசி நேச்சரோ சிஸ்டம்லயோ இல்ல இன்பர்சன்லயோ எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நாங்களும் ரெடியா தான் இருக்கோம். கம்ப்ளீட்டா ஓப்பனா தான் நாங்களும் வந்துட்டு வச்சுக்கிறோம். நல்ல சப்போர்ட் எப்பவுமே வந்துட்டு கோயம்புத்தூர் டீலர்ஸ்க்கு கண்டிப்பா இருக்கும் ட்ரேட் சைட்ல நம்ம டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா. சார் பேசிக் இன்ட்ரோ. சார் தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இதுல சார் சொன்னதுல வந்து ஒன்னே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்துட்டு நோட்டீசஸ் இருக்கிறதே டீலர்ஸ் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. நோட்டீசஸ் வந்து போர்ட்டல் வந்து எங்கேயோ உள்ள இருக்குதுங்கிறது. ஸோ டெஃபினட்டா வந்துட்டு இந்த டைம்ல வந்துட்டு we are also glad to explain to you. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஜென்டாக்ஸ் கிளினிக் போர்ட்டல்ல வந்துட்டு நோட்டீசஸ் வந்து நீங்க எத்தனை ஜிஎஸ்டி நம்பர் இருந்தாலும் சரி அதை ஒரே டேஷ்போர்ட்ல ரொம்ப ஈஸியா பாத்துக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 10 ஜிஎஸ்டி நம்பர் மேனேஜ் பண்றீங்க அப்படின்னா வந்து அந்த 10 ஜிஎஸ்டி நம்பரையும் போட்டுக்கிட்டீங்கன்னா அதுல ஒரே டேஷ்போர்ட்ல நீங்க அந்த 10 ஜிஎஸ்டி நம்பர்ஸோட நோட்டீசஸும் பாத்துக்கலாம். இல்ல ஒரே ஒரு ஜிஎஸ்டி நம்பர் தான் இருக்குன்னா கூட அந்த நோட்டீசஸ்ல வந்து எத்தனை நோட்டீசஸ் ரிப்ளை பண்ணிட்டீங்க, எத்தனை நோட்டீசஸ் ரிப்ளை பண்ண வேண்டி இருக்குது, இன்னைக்கு டியூ டேட், அந்த டியூ டேட் கேலண்டர்லயே பாத்தீங்கன்னா கிளியரா வந்துட்டு இதுக்கு நீங்க ரிப்ளை பண்ணணும், இதுக்கு எவ்வளவு டிமாண்ட் அமௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நீங்க ஜென்டாக்ஸ் கிளினிக் போர்ட்டல்ல ஃப்ரீயாவே பாத்துக்கலாம். இந்த போர்ட்டல் இஸ் ஆல்ரெடி ஃபுல்லி ஃப்ரீ, போர்ட்டல் இஸ் ஃபுல்லி ஃபங்க்ஷனல். ஸோ யூ கேன் மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் திஸ் போர்ட்டல். ஏன்னா நோட்டீசஸ் மிஸ் பண்றது வந்து இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஃபார் தி டிபார்ட்மெண்ட் ஆல்சோ. ஏன்னா நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஆர்டர் ஆயிரும். ஆர்டர் ஆனதுக்கு அப்புறம் அப்பீல் டைம்ல மட்டும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா தென் டைரக்ட்லி டிபார்ட்மெண்ட் கோ ஃபார் ரெக்கவரி. ஸோ அதனால வந்து நோட்டீசஸ் மிஸ் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து எங்களோட இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து வாட் வி பேசிக்கலி டூ இஸ் ரிப்ளை டு நோட்டீசஸ். பட் இது வந்து நோட்டீசஸ் மிஸ் பண்றதுங்கிறது வந்து ரொம்பவே வந்து ட்ரேடுக்கு ரொம்பவும் பாதிப்பாக இருக்கும். அது ரொம்பவும் தேவையான ஒரு சேவையாக இருக்குது. அப்படிங்கிறதுனால திஸ் போர்ட்டல் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நீங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். யூ ஆல்ரெடி ஆர் அவேர் அபவுட் இட். So now without wasting much of time we go to the most important session for today. சார் வந்துட்டு ட்ரேடோட questions எடுத்துக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. So Akshara from our team is here. So who will take up this question answer session with sir. Thank you so much sir. Over to Akshara please. A very good afternoon everyone. A warm welcome sir. It's really a pleasure to have you here. It's DC Intelligence. சார் இப்போ நீங்க ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன்ல இருந்து இப்போ we are moving towards like 7 years முடிஞ்சிடுச்சு. ஸோ 7 years வரைக்கும் லைக் ஸ்டார்டிங்ல என்னென்ன ஸ்ட்ரகிள் இருந்துச்சு, போர்ட்டல்ல வந்து there have been technical issues இருந்துச்சு. பட் now the portal has become stable. எந்த அளவுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ல ப்ராப்ளம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்துச்சு அந்த அளவுக்கு லைக் now it has become stable and அந்த அளவுக்கு எரர்ஸ் எதுவும் இல்லை. So on the side, we have given us some of the perspectives which was really helpful for us. Sir, shall we go into the questions? So just think that I'm representing trade and industry. So from the trade side, in a common general perspective, from people perspective, in a doubts, we can take it forward. So just a minute, sir. I'll share the screen. Sir, I think the screen is visible now. So going forward, so இப்போ first வந்துட்டு பேசிக்கான question என்ன அப்படின்னு பார்த்தா generally we have this roving squad. So vehicle interceptionல வந்து பார்த்தா இப்போ ஜென்ரலா நிறைய vehicles வந்துட்டு வண்டி வந்து பிடிக்கிறாங்க as we're all aware. So இதுல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ as from the trade industry லைக் என்னென்ன precautions வந்துட்டு எடுத்திருக்கணும். இப்போ வந்துட்டு goods வந்து நான் வண்டியில எடுத்துட்டு போறேன் அப்படின்னா as a from a common perspective as a businessman நான் என்னென்ன வந்துட்டு precautions எடுத்திருக்கணும். Because as you all know like some or the other time errors வந்துட்டு கண்டிப்பா இருக்கும். இப்போ say ஒரு 10 invoices இருக்கு அப்படின்னா அதுல ஏதோ ஒரு invoicesல வந்துட்டு some or the other ஏதோ ஒரு error இருக்குது. It is human nature. Like as a saying goes to error is human nature அப்படின்ற மாதிரி somewhere ஏதாவது ஒரு error இருக்கும்.
சோ அப்படி இருக்கிற பட்சத்துல ஃப்ரம் த பிசினஸ் மேன் பெர்ஸ்பெக்டிவ் என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் இஃப் ஐ எம் சென்டிங் தி கூட்ஸ் டு another place or to another state அப்படிங்கும்போது from your perspective sir. காமன் ரீசன்ஸ் ஃபார் வெஹிக்கிள் இன்டர்செப்ஷன் பாத்தீங்கன்னா வந்துட்டு மெயினா நம்ம ஃபோக்கஸ் பண்றது ஒரு டிட்டரண்டா ஆக்ட் பண்றது அப்படிங்கறத டிபார்ட்மெண்டோட இன்டென்ஷனே. யாரையும் பனிஷ் பண்றது, பீனலைஸ் பண்றது அப்படிங்கிறது வந்துட்டு டிபார்ட்மெண்டோட இன்டென்ஷனே கிடையவே கிடையாது. டிட்டரண்ட் ஆக்டிவிட்டி தான் வந்துட்டு ரோவிங் ஸ்குவாட் அப்படிங்கிறது. ஸோ மோஸ்டா ஒரு நெகட்டிவ் பெர்செப்ஷன் இருக்கு டிபார்ட்மெண்ட் மேல பாத்தீங்கன்னா, இவங்க வண்டி பிடிக்கிறாங்க 200% பீனலைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடையவே கிடையாது. வந்துட்டு கம்ப்ளீட்லி டிட்டரண்ட் ஆக்ஷன். நம்ம ப்ராப்பரா இன்வாய்ஸோ இல்ல டெலிவரி பண்ணனோ அலாங் வித் இவே பில் வந்துட்டு நம்ம கரெக்டா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல அட்ஜுடிகேஷனுக்கு வந்துட்டு வண்டி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அவங்களுக்கு தெளிவாவே வந்துட்டு சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். ஒரு ஸ்பீக்கிங் ஆர்டர் அந்த மாதிரி தான் பண்ணி கொடுக்குறோம் அட்ஜுடிகேஷன் டீம்ல. கேக்குது சார்? கரெக்டா தான் நம்ம நல்லா தான் வந்துட்டு சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுல 2 டைப் இருக்கு. அதாவது நார்மல் டாக்ஸ் பேயர்ஸ், டாக்ஸ் எவேடர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, 2 ஆஸ்பெக்டா பார்க்கலாம் நீங்க. எங்களோட மெயின் டார்கெட் பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த பில் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி சர்க்குலர் ட்ரேடிங் கூட பில் ட்ரேடிங் தான். பில் ட்ரேடர்ஸ் பண்றவங்க தான் வந்துட்டு நம்ம பிடிக்கணும் அப்படிங்கறதா வந்துட்டு மெயின் ஆக்டிவிட்டி. எங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் 95% ஆஃப் ஃபோக்கஸ் வந்து அதுல தான் இருக்கும். அதுக்காக தான் வந்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க. நைட்ல போய் டேட்டா கேதர் பண்ணுவாங்க, உட்காந்து பார்ப்பாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா இருக்க பில் ட்ரேடிங் லிஸ்ட் எல்லாம் வந்துட்டு மந்த்லி அப்டேட் பண்ணி செக் பண்ணிட்டே இருப்பாங்க. புதுசா எத்தனை ஆர்சி வருது அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு ஒரு 95% ஆஃப் டைம் வந்துட்டு அதுக்கு தான் நாங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா. நார்மலா போற டாக்ஸ் பேயர்ஸை வந்துட்டு வண்டியை பிடிச்சு அவங்களை பெனலைஸ் பண்ணும் அப்படிங்கிறது வந்து எங்களோட இன்டென்ஷன் கிடையவே கிடையாது. ஸோ இதுவுமே ஒரு 7 வருஷம் பீரியட்ல பாத்தீங்கன்னா நல்லாவே ரிஃபைன் ஆயிடுச்சு. நிறைய கேஸ் லாஸ் வந்துருச்சு. டீலர் ஃபேவரா நிறைய கேஸ் லாஸ் இருக்கு. டிபார்ட்மெண்ட் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போறாங்க அப்படிங்கிற பட்சத்தை அப்பீல் இருக்கு. ஸோ நிறைய ரிஃபார்ம்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். பட் ஆனால் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இவங்க பாயிண்ட்லயே இன்டர்செப்ஷன் பாயிண்ட்லயே வந்துட்டு நம்ம கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நாங்க எல்லா டீமுக்குமே வந்துட்டு சென்சிடைஸ் பண்ணிட்டே தான் இருக்கோம். சின்ன டாக்ஸ் பேயர்ஸ்னா ஹராஸ் பண்ணக்கூடாது, கரெக்டா நம்ம பார்க்கணும். எக்ஸம்டட் கூட்ஸ் என்ன அரௌண்ட் 100 கூட்ஸ் வந்துட்டு நம்ம எக்ஸம்டட் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் இவே பில் தேவையில்லை, அவங்களுக்கு நிப்பாட்டவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நாங்கள் ரெகுலரா சென்சிடைஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் எங்களோட ரோவிங் ஸ்குவாட் டீமுக்கு. அவங்களுக்குமே பாத்தீங்கன்னா இப்போ இவ்வளவு நாளா வந்துட்டு அந்த கேமரா வந்துட்டு லைவ்ல எல்லாம் வந்துட்டு இல்ல. ஆனா இப்போ வந்துட்டு லாஸ்ட் ஒரு 1 வீக்கா பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி லைவ்லயே வந்துட்டு ஆடியோ வித் வீடியோ வந்துட்டு கண்ட்ரோல் ரூம் சேனல்ல ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்ரி வெஹிக்கிள் வந்துட்டு அவங்க வியூ பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஆடியோ வீடியோ அவங்களுக்கு வந்து போயிட்டே தான் இருக்கும். லைவா எவ்ரி 24 ஹவர்ஸ் அவங்க மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு 10 சிடிஓஸ் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்க வந்துட்டு அவங்க மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு ஹராஸ்மெண்ட்டோ எக்ஸசைஸா வந்துட்டு டீலர்ட்ட வந்துட்டு பேசுறதோ ஸோ அந்த மாதிரி எந்த ஆக்டிவிட்டியும் இருக்கக்கூடாதுக்கு வந்துட்டு நாங்க எங்க சைட்ல வந்துட்டு த்ரூ டிஜிட்டலா வந்துட்டு எப்படி வந்துட்டு கரெக்டா நாங்க பண்ணணுமோ அதுக்கு இவ்வளவு ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம். அதாவது 24 ஹவர்ஸ் லைவ் ரிலே கொடுத்து அதை மானிட்டர் பண்ற அளவுக்கு நாங்க செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம்னா ஸோ எங்க சைட்ல இருக்க எஃபோர்ட்டும் நீங்க பார்க்கணும். அது எப்படி வந்துட்டு கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டிபார்ட்மெண்ட் எவ்வளவு வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சைடு வந்துட்டு டிஜிட்டலா நம்ம எஃபோர்ட் பண்ணிட்டு இருக்கோம். த்ரூ சர்க்குலர்ஸ் மூலமா சர்க்குலர் நம்பர் 10 இனிஷியலா கொடுத்தாதான் மாஸ்டர் சர்க்குலர். அதுக்கப்புறம் அதுக்கே ஒரு 7 அமெண்ட்மெண்ட் வந்துருச்சு. ஒவ்வொரு ஸ்டேஜ் இப்போ 5,000 நோ பெனாலிட்டி கேசஸ் என்னென்ன அது ஒரு 10 டைப்பா பிரிச்சிருக்கோம். மினிமம் பெனாலிட்டி 5,000 என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற கேட்டகரிஸ் இருக்கு. 20,000 பெனாலிட்டியில என்ன பண்ணலாம் அதுக்கு ஒரு பெரிய சர்க்குலர் இருக்கு. அதுக்கப்புறம் தான் 200% அப்படிங்கிற இதுக்கே போறோம். ஒருவேளை என்ன சொல்றது கன்சைனரோ வரல முன் வரல கட்டுறதுக்கு அப்படின்னா தான் வேல்யூ ஆஃப் த குட்ஸ் மட்டும் நம்ம போவோம். ஸோ இவ்வளோ மெஷர்ஸ் இருக்கு. இது வரைக்கும் வந்துட்டு எப்படி எல்லா ஆஸ்பெக்ட்லயும் இன்வால்வ் ஆகி வந்துச்சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரோவிங் ஸ்குவாட்லயும் நிறைய செட்டில் ஆயிடுச்சு, நிறைய ஸ்ட்ரீம்லைன் ஆயிடுச்சு, நிறைய சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதுதான் பேசிக் இன்ட்ரோ. பாத்தீங்கன்னா எங்களோட இன்டென்ஷன் வந்துட்டு பில் ட்ரேடர்ஸ் தான் கான்சென்ட்ரேட் பண்றோம் இல்லையா. நார்மல் டாக்ஸ் பேயர்ஸை வந்துட்டு தொந்தரவு பண்ணணும், வண்டியை அனாவசியமா நிப்பாட்டணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இனி அது ரொம்ப இன்னுமே ஹசில் ஃப்ரீ மூவ்மெண்டா தான் இருக்கும். ஏன்னா லைவ் ரிலே போறது அவங்களுக்குமே தெரியும், ஆபீசர்ஸ்க்குமே இப்ப தெரியும். ஸோ இனிமேலும் உங்களோட கோஆபரேஷன் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இருந்ததை விட இனி வரும் காலங்களில் இன்னுமே நல்லா இருக்கும் அப்படிங்கறத இந்த டைம்ல நம்ம வந்துட்டு சொல்லிக்கிறோம். அப்புறம் இப்ப பேசிக்கா பாத்தீங்கன்னா நார்மல் டாக்ஸ் பேயர்ஸ்க்கு நிறைய இஷ்யூஸ் இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு காலையில கூட பாத்தீங்கன்னா இன்வாய்ஸ் அது ஒரு மேஜர் இஷ்யூ. இன்வாய்ஸ் டீலர்ஸ் வந்துட்டு இன்வாய்ஸ் போடல அப்படிங்கிற பட்சத்துல அது நாங்க இன்வாய்ஸா கன்சிடர் பண்றதே கிடையாது. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு டீலர் வந்துட்டு 23 lakhs வந்துட்டு பெனால்டி கட்டியிருக்காரு. குஜராத்துக்கு போற ப்ராடக்ட் வந்து இன்வாய்ஸ் போடல அப்படின்னு சொன்னதுனால இன்னும் 2 வெஹிக்கிள்
வெஹிக்கிள் நிக்குது உள்ள. இன்வாய்ஸ் ஒரு மேஜர் இஷ்யூ. கண்டிப்பா இன்வாய்ஸ் போடாம கோயம்புத்தூர்ல வந்துட்டு யாருமே வண்டி வந்துட்டு வெஹிக்கிள் வெளியே கொண்டு எடுத்துட்டே போகாதீங்க. அதுக்கு எந்த ஒரு இதுவும் கொடுக்க மாட்டோம். ஸோ அது 100% நாங்க வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்டா பாக்குறோம். ஸோ அது வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அது மெயின் நம்ம பாக்குறது. அப்புறம் பாத்தீங்கன்னா மத்ததெல்லாம் மீகர் இஷ்யூஸ் தான். அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன், அன்ரெஜிஸ்டர்ட் பிளேஸ்ல வந்துட்டு நம்ம கூட்ஸ் வந்துட்டு அன்லோட் பண்றது. ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கிளாரிட்டி வந்துருச்சு எல்லாமே. எங்களோட மெயின் சர்க்குலரே பாத்தீங்கன்னா டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அந்த சர்க்குலர்ல எப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட்னா வந்து பெனால்ட்டி போட தேவையில்லை, ரெண்டாவது டைம் பண்ணும்போது தான் வந்து நம்ம வந்து பெனால்ட்டி லெவி பண்ணுவோம். அந்த மாதிரி நிறைய அவேர்னஸ் கொடுக்குறோம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறோம் டீலர்ஸ்க்கு. ஸோ இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா இப்போ எம்எஸ்எம்இஸ்ல வந்துட்டு இல்ல பெரிய ஆபீசர்ஸ்மே பாத்தீங்கன்னா ஒரு அக்கௌண்டன்ட் வந்து இன்னொரு அக்கௌண்டன்ட் ஒர்க் ஷிஃப்ட் சேஞ்ச் ஆகுறாரு, போறவர் வந்துட்டு ஒரு வண்டி நம்பரை மாத்தி வந்துட்டு அடிச்சுட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து நிக்குது சார். இதனால வேலை போயிடும் சார் எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி. எங்களுக்கே ஒரு மாதிரி என்ன சொல்றது, எமோஷனலா வந்துட்டு பேசுறதுக்கு வந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி எங்களுக்குமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால நீங்க தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அக்கௌண்டன்ட் வந்து நீங்க சென்சிடைஸ் பண்ணுங்க சைட்ல. யாரு எந்த ஷிஃப்ட் மாதிரி வந்தாலும் போனாலும் கரெக்டா வெஹிக்கிள் நம்பர் என்ட்ரி பண்றது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வர வேண்டிய வண்டியை முன்னாடி நாளே போட்டு வச்சுறது. அடுத்த நாள் பார்த்தா டிரான்ஸ்போர்ட்டர் வேற ஒரு வண்டி அனுப்பிச்சு வச்சிருவாங்க. ஸோ உங்களுக்கு அதனால வந்துட்டு இவேபிள் நம்பர் வந்துட்டு வண்டி நம்பர் மாறி போயிடுறது. பார்ட் பி வெஹிக்கிள் டீடைல்ஸ் வந்துட்டு அப்டேட் பண்ணாம விடுறது. ஸோ இந்த மாதிரி பேசிக்கா இருக்கிறது எல்லாமே வந்துட்டு கடைசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200% வந்துட்டு பெனால்ட்டியில கொண்டு போய் விட்டுரும். இது எல்லாமே நம்ம நார்மலா ஒரு 5-6 ஆஸ்பெக்ட் தாங்க. இன்வாய்ஸ் போடணும், கரெக்டா டெலிவரி செல்லணும், டெலிவரி செலான் இஷ்யூ பண்ணணும், இவே பில் போடணும், இவே பில்ல வண்டி நம்பர் கரெக்டா போடணும், பார்ட் பி வந்துட்டு அப்டேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பேசிக் ஆஸ்பெக்ட்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு கரெக்டா உங்களுக்கு அக்கௌண்டன்ட் வந்து சொல்லி நீங்க கரெக்டா நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம்னாவே எந்த இஷ்யூ இல்லாம போகும். நார்மல் டாக்ஸ் பேஸ்க்கு இதனால எந்த இஷ்யூமே டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து வராது. அதான் மீறி வந்தாலும் நீங்க எப்பனாலும் டிபார்ட்மெண்ட் வரலாம். அட்ஜுடிகேஷன் ஆஃபீஸர் ரெடியா இருப்பாங்க. அப்படிலாம் டைரக்டா நீங்க டிசி கூட வந்து பார்க்கலாம். உங்களுக்கு கண்டிப்பா வந்து எங்களால என்ன பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த இது நாங்க பண்ணி கொடுப்போம். இந்த லா உங்களுக்கு என்ன ரிலீஃப் பண்ண முடியுமோ அது கண்டிப்பா பண்ணி கொடுப்போம். அன்னெசரியா லிட்டிகேஷனுக்கு வந்துட்டு ஆப்பிள் கோர்ட் கொடுத்துட்டு போறதுக்கு நாங்க கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டோம். ஆஸ் அண்ட் வென் எப்ப ரெக்வயர்மெண்ட் இருக்கோ அந்த மாதிரி வந்துட்டு வித்தின் த லா அந்த இஷ்யூ செட்டில் பண்ண நாங்க ட்ரை பண்ணுவோம். Okay sir, okay, so you have made us clear, like இப்போ வந்துட்டு டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து லைக் சும்மா எதுக்கும் பெனால்ட்டி போட போறது இல்லை அப்படின்னு. பிகாஸ் நம்ம பிசினஸ் மேன் பெர்ஸ்பெக்டிவ் வண்டி எடுத்துட்டு போறதுனாலே லாட் ஆஃப் ப்ரிகாஷன்ஸோட எடுத்துட்டு போகணும் அப்படின்ற மைண்ட் செட் தான் இருக்கு. சோ நீங்க சொன்ன மாதிரி இந்த காமனான ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே இன்வாய்ஸ் ஆகட்டும், டெலிவரி செலர் ஆகட்டும், வெஹிக்கிள் நம்பர் அப்டேட் பண்றது, சோ அந்த மாதிரி காமனா ஃபாலோ பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ண ஐ திங்க் தேர் ஷுட் பி நோ இஷ்யூஸ் ஆன் தட். நீங்க சொன்ன மாதிரி இன்வாய்ஸ் பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் ஆல்சோ டவுட் இன் ரிகார்டிங் டு தட் ஆல்சோ. அது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ்ல சொல்றேன். சார் இப்போ கோயிங் ஆன் டு த நெக்ஸ்ட், இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்பெக்ஷன் நமக்கு இருக்குங்க சார். ஸோ இப்போ இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்டல் ஆடிட் இன்ஸ்பெக்ஷன் சர்ச் தனியா இருக்கு, சீஷர் தனியா இருக்கு. ஸோ இப்போ இன்ஸ்பெக்ஷன் வந்து செலக்ட் பண்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்ஷன் செலக்ட் பண்றாங்க அப்படின்னா ஆன் வாட் பேசிஸ், எந்த பேசிஸ்ல வந்துட்டு இப்போ இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டு செலக்ட் பண்றாங்க? சோ இப்போ பேஸ்ட் ஆன் டர்ன் ஓவர் பேஸ் பண்ணி பண்றாங்களா, ஆர் ஆன் வாட் பேசிஸ், எந்த பேஸ்ல வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டு செலக்ட் பண்றாங்க? ஒரு பெராமீட்டர்ஸ் வந்துட்டு என்னவா இருக்கும் சார்? இன்ஸ்பெக்ஷன் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, டிபார்ட்மெண்ட்ல இனிஷியலா பாத்தீங்கன்னா எல்லாமே ஐஎஃப் வந்துட்டு என்ன சொல்றது வேற ஒரு டிவிஷன்ல இருந்து இன்வெஸ்டிகேஷன் ஃபைல் ஓபன் பண்ணி அவங்க வந்துட்டு த்ரூ சிசிடி ஆஃபீஸ்க்கு அனுப்பி அங்க அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறம் நாங்க வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் போடுற மாதிரி தான் எர்லியர் வந்துட்டு செட்டப் இருந்துச்சு. 6 months முன்னாடி வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. பட் ஆனா இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா நாங்க கம்ப்ளீட்டா அந்த இது ஃபாலோ பண்றது வந்துட்டு நிப்பாட்டிட்டோம். இப்போ கோயம்புத்தூர் டிவிஷன்லயே தான் வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டு வந்து நாங்க தான் ஐஎஃப் வந்துட்டு ரெடி பண்றோம், நாங்க தான் கேஸை செலக்ட் பண்றோம். ஸோ எதனால இந்த சேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்ல எங்களுக்கு வந்துட்டு 2 புது வெப்சைட்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது டேட்டா இருக்க இது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டி பிரைம் ஒன்று, டிஎஸ்பி 2.0 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபெசிலிட்டேஷன் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல வந்துட்டு நிறைய டேட்டாஸ் வந்துட்டு எங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் வந்துட்டு பார்க்க சொல்றாங்க. ஹியூஜ் டர்ன் ஓவர், அப்புறம் வந்துட்டு கேஷ் ஐடிசி ரேஷியோ பார்க்க சொல்றாங்க. ஹியூஜ் ஐடிசி அவைல் பண்ணியிருக்கணும், அப்புறம் லெஸ் கேஷ் பேமெண்ட் தான் இருக்கும். ஐடிசி பாத்தீங்கன்னா ஹியூஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அப்புறம் 1 ஃபைல் பண்ணியிருப்பாங்க, 3B ஃபைல் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸம்ப்டட் சப்ளை நிறைய இருக்கும். ஐடிசி லெஜர்ல பாத்தீங்கன்னா ஹியூஜ் ஐடிசி அக்யூமுலேட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நில் டாக்ஸ் ஃபைலர்ஸ், லெஸ் ஐடிசி வந்துட்டு மேக்சிமமா யூட்டிலைஸ் பண்றவங்க, அந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் தான் வந்துட்டு நாங்க கேசஸ் வந்து செலக்ட் பண்ணுவோம். அப்புறம் செக்டார் ஸ்பெசிஃபிக்
ஸ்பெசிஃபிக்கா போவோம். அதாவது என்ன டாக்ஸ் எவேஷன் எந்தெந்த செக்டார்ஸ் இருக்கோ அந்த மாதிரி நாங்கள் செக்டார் ஓரியன்ட் நிறைய பார்ப்போம். இந்த லாஸ்ட் 6 ஒரு 1 இயராகவே பார்த்தீங்கன்னா பில்டர்ஸ் நிறைய பார்த்தோம். நிறைய பில்டர்ஸ்ல நிறைய ரெவன்யூ இருந்துச்சு. ஒரு கேஸ் எடுத்தாவே மேக்ஸிமம் ஒரு கேஸ்லாம் 8-9 crores வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி பில்டர்ஸ் வந்துட்டு நிறைய வந்துட்டு பார்த்தோம். அடுத்து ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துட்டு பார்த்தோம். ஹாஸ்பிட்டல் முடிச்சுட்டு அப்புறம் வந்துட்டு ஜிடிஏ பார்த்தோம். ஜிடிஏல வந்துட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எரர்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த ஹையர் வர்சஸ் லீஸ் அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அவங்க ஐடிசி எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, ஹையர் தானா, இல்லை இது ப்ராப்பரா வந்துட்டு ஜிடிஏக்கு வந்துட்டு கொடுப்பது வந்துட்டு லீஸ் தானா, எந்த ரேட் ஆஃப் டாக்ஸ்ல வரும், ஐடிசி எலிஜிபிலிட்டி இல்லையா, இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தோம் ஜிடிஏல. அப்புறம் ஒர்க் கான்ட்ராக்டர்ஸ் பார்த்தோம். ஒர்க் கான்ட்ராக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படின்னா அந்த ரேட் ஆஃப் டாக்ஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணாங்களே 12% to 18% மாத்துறது, அந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். அப்புறம் ஃபார்ம் 26 இயர்ஸ்ல இருக்க டர்ன் ஓவர், அதாவது டிடிஎஸ் பிரிச்சு கட்டின டர்ன் ஓவரும் ரிஃப்ளெக்ட் ஆகிற டர்ன் ஓவரும் உங்களோட பிஎன்எல் டர்ன் ஓவரும் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத பார்த்தாவே அதுல நிறைய ரெவன்யூ வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே கலெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எனர்ஜி செக்டார், ஏன்னா வந்துட்டு சேல் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு எக்ஸம்டட் அப்படிங்கிறனால எனர்ஜி செக்டர் போய் விண்மில் வச்சிருக்கவங்க, சோலார் வச்சிருக்கவங்க, அவங்ககிட்ட எதனால ஐடிசி அக்யூமுலேட் இருக்கு, இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்துட்டு பார்ப்போம். அப்புறம் அதர் சினாரியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் வந்துட்டு ஒரு எவேடர் வந்துட்டு அந்த வெஹிக்கிள ஒரு மாசத்துல 2 டைம் டீடைன் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல 2வது வாட்டி டீடைன் பண்ணாமே அவங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் போட்டுருவோம் நாங்க. ஸோ அது ஒரு ஆஸ்பெக்ட் வந்து நாங்க கிளியரா ஃபாலோ பண்ணுவோம். 2வது வாட்டி மாட்டினாவே அடுத்த அவன் பிளேஸ் இன்ஸ்பெக்ஷன் தான், அது ஒண்ணு. அப்புறம் நிறைய டிஃப்ரெண்டாவும் பார்ப்போம் எங்க சைட்ல. இப்போ இன்ஸ்டாகிராம்ல இருந்து இது எடுக்கிறது, இந்த போட்டோகிராஃபி, அப்படிதான் ஹாஸ்டல்ஸ் எல்லாம் பார்த்தது. ஃபேஸ்புக் ஹாஸ்டல்ஸ், ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம் அந்த ஹாஸ்டல் இஷ்யூ எல்லாம் தேடி எடுத்தது. அப்புறம் இந்த பொட்டிக்ஸ் எல்லாமே வந்துட்டு நிறைய வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல இருந்து எடுத்தோம். இந்த டெய்லரிங்கே வந்துட்டு இப்போ ஒரு கேஸ்லாம் டெய்லரிங் ஒரு இதுக்கு அனுப்பணும், அதுவே கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபாய் கிட்ட டாக்ஸ் வந்துட்டு கலெக்ட் ஆச்சு. ஸோ ஆன்லைன் கேமிங் பார்த்தோம். ரியல் மணி இல்லை, பட் ஆனால் விர்ச்சுவல் மணி தான். அந்த கூகுள், அதாவது என்ன சொல்றது, பிளே ஸ்டோர்ல இருந்து வர அமௌண்ட் கூட நமக்கு கட்டாமல் இருந்தாங்க. 8 versus 3B டிஃபரன்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்டா பார்ப்போம். வேற இந்த மாதிரி செக்டார் வைஸ் வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்டா எடுத்துட்டு போவோம். லிவிங் ரூம் அந்த மாதிரி பெரிய இந்த ரெஸ்டாரண்ட்ஸ், ஆக்சஸ் டு என்டர்டைன்மெண்ட் அந்த இதுல இருக்கா. தியேட்டர்ஸ் பார்த்தோம், கரெக்டா ரேட் ஆஃப் டாக்ஸ் வந்துட்டு பண்றாங்களா. ஹோட்டல்ஸ் பார்த்தோம், அந்த 18% அந்த 7,500 லிமிட் இருந்துச்சுன்னா அது கரெக்டா கம்ப்ளைண்ட் பண்றாங்களா. இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் வந்துட்டு நாங்க நிறைய செலக்ட் பண்ணுவோம். அதர் இன்புட்ஸ் நிறைய பேர் அவுட் சைடர்ஸ் கொடுப்பாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் வரும், பெட்டிஷன்ஸ் நிறைய வரும். இவங்கள பாருங்க, அவங்கள பாருங்க, அவங்க எவாய்ட் பண்றாங்க, இவங்க எவாய்ட் பண்றாங்க, அந்த மாதிரி நிறைய வரும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்க்ரூட்டினி பண்ணி எது வந்துட்டு இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்துட்டு கரெக்டான கேஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு செலக்ட் பண்ணுவோம். ஸோ எவ்ரி மந்த் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 26 கேசஸ் வந்துட்டு கோயம்புத்தூர்ல வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் கிரைட்டீரியாஸ் அண்ட் செட்டப்ஸ். நாங்கள் வந்துட்டு ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்துட்டு ஒரு டாக்ஸ் பேரை செலக்ட் பண்றோம்னா இவ்வளோ இஷ்யூஸ் பார்ப்போம். நாங்கள் மேஜரா வந்துட்டு இப்போ சிஸ்டம் டேட்டா தான், டர்ன் ஓவர் எவ்வளோ பண்றாங்க, அதாவது வேட் பீரியடு இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கிற பீரியட் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா பயங்கர சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணுவோம். ஜேசிக்கு தெரியும், டிசிக்கு தெரியும், அப்புறம் அது டைப் பண்ணி கொடுக்கல, கிளர்க் மட்டும் தான் தெரியும். அடுத்த நாள் வந்துட்டு என்ன இன்ஸ்பெக்ஷன் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படிதான் தெரியும். அந்த மாதிரி இருந்துச்சு. இப்பெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னாவே ப்ரையராகவே கொடுத்துருங்க அப்படின்னே சொல்றாங்க. ஓப்பனாவே சொல்றாங்க, ப்ரையராகவே கொடுத்துருங்க. இடத்துக்கு போற சிடிஓ வந்துட்டு அந்த பிசினஸ் பத்தி தரவா இன்னும் நோட் தெரிஞ்சிருக்கணும். உள்ள போகும்போதே வந்துட்டு, ஏன்னா நம்மகிட்டே மோஸ்டா எல்லா டேட்டாவும் கிடைச்சிரும். உங்களுக்கு 9 கூட பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் பில்லிங் கிடைச்சிரும். இல்ல வெப்சைட் குள்ள அடிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளைண்ட் என்ன கிடைச்சிரும், ஜிஎஸ்டிஆர் 1, 2 ஏகப்பட்ட டேட்டா இருக்கனால ஒரு சிடிஓ வந்துட்டு ஒரு ப்ரொமைசஸ்குள்ள போகும்போது அதை பத்தின இன்டெப்தா ஸ்டடி பண்ணிட்டு நாங்க வந்துட்டு அடுத்த நாள் கையில அந்த ஃபைல் கொடுக்கும்போது இதுல என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் நீங்க பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி தான் அனுப்புறோம். ஸோ நல்லாவே வந்துட்டு வெளில எக்யூப்டா தான் வந்துட்டு எங்க சிடிஓஸ் எல்லாமே வந்துட்டு உங்க பிளேஸ்க்கு வருவாங்க. வரும்போது முன்ன இருந்ததை விட இப்போ குவாலிட்டி ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டு நாங்க எந்த அளவுக்கு இன்ஸ்பெக்ஷன் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க முடியும், அதாவது நிறைய லிட்டிகேஷன் கொண்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுலயும் வந்துட்டு நாங்க கொஞ்சம் சின்சியரா இது பண்றோம். கலெக்ட் ஆகுதா ஆகலையா, அந்த இடத்துல கலெக்ட் பண்றோமா, ஆச்சுன்னா ஆச்சு, இல்லைன்னா இல்லை, அங்கேயே முடிச்சோம், க்ளோஷர் ரிப்போர்ட் போட்டு ஃபைனலைஸ் பண்ணிடுவோம். இப்படிதான் வந்துட்டு இன்ஸ்பெக்ஷனும் அப்படியே ஓவர் த பீரியட் ஆஃப் டைம்ல இந்த ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்துட்டு நம்ம பண்ற ஒரு ப்ரொசீஜர்னு பாத்தீங்கன்னா இதுதான் சிம்பிளா சொல்லணும். Right, sir. Okay. So we have made us clear like இப்போ VAT regime ல இருந்து GST-ல there is become like more transparency இருக்கு. இப்போ இன்ஸ்பெக்ஷன் செலக்ட் பண்ணாலும் like first intimation எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இன்ஸ்பெக்ஷன் போறோம்னு. So we have told us there is some more little like transparency இருக்கு GST-ல comparatively to the previous tax regime ல இருந்து GST-க்கு வரும்போது. So taking all this into consideration, suppose இப்போ வந்துட்டு if I'm as a businessman இப்போ high turnoverல வந்துட்டு நான் கவர் ஆயிருக்கேன், or as you said accumulated ITC வந்து நிறைய இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, இப்போ எனக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டு வருவாங்க அப்படின்றது வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி I can judge, or inspection cases வந்துட்டு எனக்கு வரும் அப்படின்ற பட்சத்துல
லைக் ஹவு ஷுட் ஐ மெயின்டைன் லைக் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நான் வந்துட்டு எந்த அளவுக்கு ப்ரிகாஷனரியா எடுத்துக்கணும், எந்தெந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்துட்டு ஐ ஷுட் பி மோர் காஷியஸ், இந்தந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் கண்டிப்பா வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா எந்தெந்த ஆஸ்பெக்ட் சொல்லுவீங்க சார்? அது நார்மல் தாங்க. நம்ம ஒன்றும் இன்ஸ்பெக்ஷன் வரவங்களுக்கும் இப்ப சர்க்கிள்ல வந்துட்டு அந்த அசஸ்மெண்ட் பாக்குறவங்களுக்கும் ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. அதாவது அவங்க அங்க உட்காந்து உங்களுக்கு பொறுமையா A70 10 கொடுத்துட்டு 10 ஸ்கூட்டினி புக்ஸை கூப்பிட்டு வச்சு அவங்க வெரிஃபை பண்ணி போடுறாங்க. நாங்க அந்த இடத்துல வந்துட்டு சடனா வந்து உங்களை பாக்குறோம், அவ்வளவுதான். இன்கேஸ் பெரிய டாக்ஸ் பேயர் அவர் வந்துட்டு இன்கிரிமினேட்டிங் ரெக்கார்ட்ஸ் எதுவுமே கிடையாது, அவர் ஜென்யூனா தான் 100% பிசினஸ் பண்றாரு அப்படின்னா அவர் எதுவுமே பயப்படவே தேவையில்லை. நார்மலா அவர் வந்துட்டு கூலா வந்துட்டு எந்த ப்ரெஷரும் இல்லாம வந்துட்டு ஒரு இன்ஸ்பெக்ஷன் வந்து ஹேண்டில் பண்ணலாம். சியூசி நாங்க வரும்போதே வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய சார்ட்டே போட்டு எடுத்துட்டு வந்துடும் கையில வரும்போது. டர்ன் ஓவர் டிஃபரன்ஸ் என்ன, ஐடிசி டிஃபரன்ஸ் என்ன, எவ்வளவு ஐடிசி அட்ஜஸ்ட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு கேஷ் பண்ணிருக்கீங்க, அது எவ்வளவு பர்சன்டேஜ், ஐடிசி கேஷ் ரேஷியோ என்ன, உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம், ஸோ இதெல்லாம் இருக்கா அப்படிங்கறது வந்துட்டு நாங்க உள்ள அந்த பிசினஸ் ப்ரொமைசர்ஸ்குள்ள வரும்போது இந்த ஆஸ்பெக்ட்ல வந்துட்டு இவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணணும். இவர் ஐடிசி வந்து 17.5 பிளாக் ரேட்ல இதெல்லாம் எடுக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் பில்டர்னா இவர் லேண்ட் ஓனர் பொசிஷன் கட்டியிருக்காரா, ப்ராப்பரா அந்த 80% மேண்டேட்டரி ஐடிசி ரூல் வந்து கம்ப்ளீட் பண்றாரா, இந்த மாதிரி ஒரு 10 ஆஸ்பெக்ட் செக்டர் ஸ்பெசிஃபிக்கா டீலர் ஸ்பெசிஃபிக்கா நாங்க வந்துட்டு உள்ள வரும்போதே நம்ம உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். இந்த ஆஸ்பெக்ட்ல வந்துட்டு எங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் வேணும், இந்த ஆஸ்பெக்ட்ஸ் நாங்க செக் பண்ண போறோம், இதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு உங்களோட லெட்ஜர்ஸ் இப்போ சிஸ்டம் வந்து ERP சாஃப்ட்வேர் ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா நீங்க டேட்டா கொடுத்துருங்க, டேலி இருந்துச்சுன்னா கொடுத்துருங்க, நாங்க பேக்கப் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவோம். இல்ல எல்லாமே மேனுவல் ரெக்கார்ட்ஸ் மேனுவல் ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு வெரிஃபை பண்ணுவோம், வேணும்னா சீசர் பண்ணிப்போம், இல்லைன்னா நாங்க வெரிஃபை பண்ணிட்டு அங்கேயே கொடுத்துருவோம். மோஸ்டா கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து எந்த ஒரு இன்ஸ்பெக்ஷனுமே செகண்ட் டே போறதே கிடையாது. 26 கேசஸ்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 or 2 கேசஸ் வந்துட்டு ரொம்ப பெரிய கேஸ், இல்ல வந்துட்டு டாக்ஸ் பேயர் கோஆபரேட் பண்ணல, நிறைய இன்கிரிமினேட்டிங் ரெக்கார்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல செகண்ட் டேவே கண்டினியூ பண்ணுவோம். மத்தெல்லாம் பாத்தீங்கன்னா போவோம், ஜென்யூன் டாக்ஸ் பேயர்ஸா இருக்காங்கன்னா அவங்க ஆப்வியஸா வந்துட்டு நாங்க சம்மன் ரெக்கார்ட் பண்றது எல்லாமே ஆபீஸ்ல தான் வந்துட்டு நம்ம பண்ணுவோம். நீங்க இங்க வந்துருங்க, கரெக்டா வந்து இந்த ரெக்கார்ட்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல தான் வச்சு பண்ணுவோம். இன்கிரிமினேட்டிங் ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இல்ல, 100% ஜென்யூன் டாக்ஸ் பேயர்னா எந்த ஒரு இதுவுமே அவங்க இது பண்ணவே தேவையில்ல. உங்களுக்கு ரெக்கார்ட்ஸை ஓப்பனா கிளீனா கொடுத்துட்டீங்கன்னா நாங்களும் வந்து ஓப்பனா எவ்ரி திங் வந்துட்டு எல்லாமே ஆன்லைன் தாங்க. ப்ரொசீஜரே பாத்தீங்கன்னா INS 01 வந்துட்டு ஆன்லைன்ல தான் நாங்க வந்துட்டு இஷ்யூ பண்ணுவோம். நாங்க இஷ்யூ பண்றதை வந்துட்டு த்ரூ CCTV ஆஃபீஸ்ல வாட்ச் பண்ணலாம். INS 01 கொடுத்ததுக்கு அப்புறம் தான் INS 02 போடும். INS 02 கண்டிப்பா சீசர் பண்ணாதான் வந்துட்டு இப்போ ஒருவேளை டீலர் வாலண்டரி பேமெண்ட் பண்ற மாதிரி தான் அந்த லிங்கே எனேபிள் ஆகும் உங்களுக்கு. அப்புறம் INS 04 ஆன்லைன் தான், எல்லாமே ஆன்லைன் தான் உங்களுக்கு. ஸோ எதுவுமே ஒரி பண்ணிக்கவே தேவையில்ல, எல்லாமே நல்லா டிரான்ஸ்பேரண்டா கரெக்டா எஃபிஷியன்டா வந்துட்டு எங்களோட ஆபீசர்ஸையும் எக்யூப் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீட்டா வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் வந்து இருக்கும். அதுல ஏதாவது இஷ்யூ அப்படின்னா நீங்க டைரக்டா வந்துட்டு ஆபீஸ் வரலாம், உங்களோட என்ன இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க நேராவே எங்க கூட டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு கேசஸ் வந்துட்டு லிட்டிகேஷன் தான் எடுத்துட்டு போவோம், இல்ல வந்து இவங்க ஒரு மாதிரி பேசுறாங்க அந்த மாதிரி எதுவுமே இல்ல. எல்லாமே வந்துட்டு ஓப்பன் டு ஆல் தான், டிரான்ஸ்பரண்டா இருக்கும், எப்பனாலும் ஈஸிலி அப்ரோச்சபிளா தான் இருக்கும் என்ஃபோர்ஸ்மெண்ட் கோயம்புத்தூர் இன்டெலிஜென்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் டாக்ஸ் பேயர்ஸ் வந்துட்டு ஜென்யூன் ரெக்கார்ட்ஸை எப்படி கேட்கறாங்களோ அந்த ஃபார்மெட்ல கொடுத்தாங்கன்னா மட்டும் போதும். சோ டு புட் இட் சிம்பிள், இப்போ ஒரு ஜென்யூன் டாக்ஸ் பேயரா கரெக்டா டாக்ஸ் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு லைக் ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிருந்தா இட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். அதான் அசஸ்மெண்ட்டும் ஆடிட்டு பாக்குற மாதிரிதான். ஒன்னும் பெரிய இன்ஸ்பெக்ஷன்லாம் நம்ம போயிட்டு அந்த இடத்துல சடாபடான்னு வந்துட்டு நம்ம இது பண்றோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது வந்துட்டு என்ன சொல்றது, ஸ்மூத்தா சிம்பிளா தான் நடக்கும். எல்லா பெரிய யூனிட்ஸும் பாக்குறோம் நம்ம, அதெல்லாம் வந்துட்டு சிம்பிளா அது வந்து சடனா வரும், அவ்வளவுதான். இன்டிமேட்டிங் ரெக்கார்ட்ஸ் எங்களால ரிட்ரீவ் பண்ண முடிஞ்சுனா மட்டும்தான் இஷ்யூ, இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. லைக் ஆடிட் தான், ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. ரைட் சார், ஓகே சார். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நீங்க ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்தது தான், இப்போ வெஹிக்கிள் இன்டர்செப்ஷன்லயும் திஸ் இன்வாய்ஸ் ஹஸ் பிகம் லைக் மோர் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். இப்போ வந்து நமக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் டாக்ஸ் பேயர்ஸுக்கும் சரி லைக் டர்ன் ஓவர் வந்து 5 crores ஆயிருந்தாலுமே ரைட் ஃப்ரம் த ஃபினான்ஷியல் 17-18 இருந்து இட் இஸ் கிராஸ்ட் 5 crores-னா இன்வாய்ஸ் இஸ் மேண்டேட்டரி அப்படின்றது நம்ம கொண்டு வந்து we are all aware of it. சோ இப்போ இந்த மாதிரி நமக்கு இன்வாய்ஸ் கொண்டு வந்திருக்கிறது லைக் ஹவு டஸ் இட் இம்பாக்ட் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் இப்போ ஒரு வெஹிக்கிள் இன்டர்செப்ஷனே இருந்தாலும் இன்வாய்ஸ் எடுத்திருக்கணும் அப்படின்ற அவேர்னஸ் இல்ல அப்படிங்கும் போது, இப்ப நார்மல் இன்வாய்ஸ் நான் எடுத்துட்டு போயிருக்கேன் அப்படின்னா இன்வாய்ஸ் எடுத்துட்டு போகல அப்படின்னா தட் பிகம்ஸ் அன் இன்வாலிட் இன்வாய்ஸ், தட் இஸ் நாட் ஈவன் கன்சிடர் அன் இன்வாய்ஸ். சோ இப்போ 5 crores வந்துட்டு அவங்களுக்கு தாண்டி இருக்கு அப்படின்னா that he can be a small taxpayer தான். சோ அப்படி 5 crores தாண்டி இருக்குன்னா இன்வாய்ஸ் எடுத்திருக்கணும் அப்படின்ற அவேர்னஸே சில பேருக்கு இல்லாம இருக்கலாம். சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உங்களோட தாட்ஸ் என்ன சார்?
ரொம்ப மீகரான ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்வாய்ஸ் அவரால் போட முடியல அப்படிங்கிற பட்சத்துல அவருக்கு வந்துட்டு நிறைய அவரால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுதுன்னா ஜெனியூன் ரீசன்ஸ் தான் மேபி கன்சிடர் பண்றோம். ஒன் ஆர் டூ கேசஸ் வந்துட்டு பண்ணி கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போகும். ஸோ அது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஒரு சில கேசஸ் ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேசஸ் தான் அதை வந்து டிசைட் பண்ணுவோம். சரி இதுக்கு நம்ம அலோவ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஆக்ட் ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த லால வந்துட்டு தெளிவா சொல்லிட்டாங்க 48(5) இல்லையா, இதுதான் இன்வாய்ஸ், இல்லைன்னா இன்வாய்ஸை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது அப்படிங்கிறது இருக்கு. எவ்ரி டாக்ஸ் பேயர் கண்டிப்பா அவேரா தான் இருக்கணும். ஸோ அதனாலதான் நீங்களுமே எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி செஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இது பண்றீங்க, நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்றீங்க. ஓரளவுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணணுங்க, வேற வழி இல்லை. இன்வாய்ஸ் இஸ் மேண்டேட்டரி. இன்வாய்ஸ் இல்லைன்னா அது கண்டிப்பா இன்வாய்ஸா கன்சிடர் பண்ணவே முடியாது. அது ஒரு பெரிய அஃபென்ஸ் தான். அதுல எந்த ரிலாக்ஸேஷனும் அதை நம்ம சொல்லவே முடியாது எப்படின்ட்டு. ஸோ டீலர்ஸ் தான் கண்டிப்பா அவேரா இருந்துக்கணும், தெரிஞ்சுக்கணும். அவங்க வேற வழியே கிடையாது. தெரிஞ்சுக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர்ல வந்துட்டு எது என்னமோ தெரியல, எல்லாமே டக்கு டக்குன்னு அடாப்ட் பண்ணி மாறிடுவாங்க. இப்போ ஒரு 3-4 மந்த்ஸா நிறைய இன்வாய்ஸ் வந்துட்டு பண்றதுனால மேபி இந்த லாங் ரன்ல ஒரு இன்னொரு 2-3 மந்த்ஸ்ல வந்துட்டு எல்லாருமே செட்டரேட் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இன்வாய்ஸ் இருக்காது, இவே பில் இருக்காது. இதெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா ரோட்ல வண்டி பார்க்கவே முடியாது, இன்வாய்ஸோ இவே பில் இல்லாம எல்லா வண்டியும் இருக்கும். அதுக்குள்ள ஏதாச்சும் டிஃபெக்ட் இருக்கா, அதுல ஏதாச்சும் இவங்க ஏதாவது பில்டரிங் இது பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் பாத்துட்டு இருந்தோம். இப்ப அடுத்தடுத்து அப்டேட் ஆயிட்டே இருக்காங்க. ஸோ மேபி இன்னும் கோர்ஸ் ஆஃப் ஒரு 2-3 மந்த்ஸ்ல அதுவுமே செட்டரேட் ஆயிடும். இன்வாய்ஸ் எல்லாருமே போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மோஸ்டா இருக்க மினிமமா இருக்க சின்ன டீலர்ஸ்மே நீங்க கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணலாம். எல்லாருமே இன்வாய்ஸ் மாறிடுங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு எல்லாரோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் தான் அது. டாக்ஸ் கன்சல்டன்ட்னா நம்மளும் நீங்களும் பண்ணணும், டிபார்ட்மெண்டா நாங்களும் நிறைய ப்ரொமோஷன் பண்ணணும் இன்வாய்ஸ்க்கு. ஸோ இட்ஸ் அ மேண்டேட்டரி திங். ஸோ எவ்ரி ஒன் மஸ்ட் பி வெரி அவேர். டாக்ஸ் பேயர்ஸ் தான் கண்டிப்பா அவேரா இருக்கணும் அந்த ரூல் படி. ரைட் சார், ரைட். இப்போ இன்வாய்ஸ் வந்துட்டு இப்போ 5 crores மேண்டேட்டரி பண்ணிட்டாலுமே there are some cases இப்போ வந்துட்டு டெபிட் நோட் இல்ல கிரெடிட் நோட் போட்டு கூட்ஸ் எடுத்துட்டு போகும்போது அந்த டைம்ல டெபிட் நோட் கிரெடிட் நோட் அது மிஸ் பண்ணிடுறாங்களே சார். சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? டெபிட் நோட் கிரெடிட் நோட்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு கன்சிடர் பண்றேன் மேடம். அதெல்லாம் வந்துட்டு ஒரு சில பேருக்கு அது உண்மையிலே தெரியவே மாட்டேங்குது. அப்படி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கிறதே தெரியல. பெரிய கன்சர்ன்ஸ் மட்டும் தான் தெரியுது. அவங்களுமே வந்துட்டு அந்த அளவுக்கு அவாய்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் ஆனால் கண்டிப்பா பண்ணணும். கிரெடிட் நோட் வந்துட்டு வண்டி கூட்ஸ் ரிட்டர்ன் வர்றது வந்துட்டு சப்சிக்வெண்டா பண்ணணும். அது வந்துட்டு கூட்ஸ் ரிட்டர்ன் பண்ணும்போது டெலிவரி சலான் வித் இவே பில் போட்டு தான் அவங்க அனுப்புற மாதிரி பாத்துக்கணும். ஸோ அட்ஜுடிகேஷன்ல மேபி இதெல்லாமே கன்சிடர் பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரிஞ்சென்ட்டா வந்துட்டு எப்படிதான் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. உங்களால வந்துட்டு அது அட்ஜுடிகேஷன் வந்துட்டு ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் தாங்க. கண்டிப்பா வந்துட்டு டீலர் சைடுல ஒரு ஜென்யூனிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஹராஸ் பண்ணவே மாட்டாங்க. கண்டிப்பா ஜென்யூனா கன்சிடர் பண்ணி கொடுப்பாங்க. கிரெடிட் நோட் ஆனா கண்டிப்பா பண்ணணும். அது நீங்க சப்சிக்வெண்டா போட்டா கூட கொண்டு வந்து கொடுத்தா இன்வாய்ஸ் தான் அப்பவே வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கிரெடிட் நோட்லாம் வந்து லேட்டரா நீங்க உங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடிச்சுனா கூட நாங்க அக்செப்ட் பண்ணி போனோம். ரைட் சார், ரைட். as you said அந்த அவேர்னஸ் மட்டும் நமக்கு வந்துச்சுன்னா இட் should be sufficient. கண்டிப்பா கண்டிப்பா அவேர்னஸ் தான் முக்கியம். சார் இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒன் ஆஃப் த காமன் கொஸ்டின்ஸ், இது வந்து நீங்க சர்க்கிள்ல இருக்கும்போது பாத்திருப்பீங்க. இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ரிலேட்டடா, அதாவது இப்போ நமக்கு ஜென்ரலா இப்போ காமனா எல்லாத்துக்கும் வர இஷ்யூ சார், ஐடிசி 2A வெர்சஸ் 3B. இப்போ 17, 18, 18, 19 எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ அப்ப வந்துட்டு 2A இருக்கிறதா எடுக்கணும் அப்படின்ற அவேர்னஸும் இல்ல. பட் அதுக்கு வந்துட்டு இப்போ நமக்கு சர்க்குலரும் கொடுத்துட்டாலும் அப்படின்னாலும் இப்போ ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷனால அந்த 2A இருக்கிறதா எடுக்கணும் அப்படின்ற அவேர்னஸே இல்ல. So இந்த பாயிண்ட்ல வந்துட்டு from the department perspective, what you can tell to the business people, ITC relating to 2A versus 3B. So I think there is some technical issue from DC sir side. So இப்போ to take this session, இப்போ இந்த GCR 2A versus 3B நம்ம பார்த்தாலுமே it has become very common issue தான். இப்போ 17, 18, 18, 19 பார்த்தாலுமே the government has given us a clarification. அதாவது circular 183 கொடுத்திருக்காங்க 17, 18, 18, 19க்கு. அண்ட் அதுக்கப்புறமா circular number 193 கொடுத்தாங்க. that is that concessional rate of ITC வந்துட்டு 2A ல இருக்கிற இன்வாய்சஸ் படி can take 20%, 10%, 5% அப்படின்றது கொடுத்திருக்காங்க. பட் என்னதான் we have taken that the question 20% or 10% இருந்தாலுமே the department, from the department perspective, they ask for a certificate, supply certificate. From the supply side இருந்து they have remitted the tax to the government. அது வந்து 3B ல காமிச்சிருக்காங்க. அதுக்கு உண்டான டாக்ஸ் வந்துட்டு பே பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படின்றதான் ஃப்ரம் த கவர்மெண்ட் சைடோட பெர்ஸ்பெக்டிவா இருக்குது ஆக்சுவலா.
because we've been seeing it regularly. Zentax we've been dealing with notices full. So அதுல வந்து பார்த்தா one of the common issue வந்துட்டு இந்த ITC relating to 2A versus 3B தான். So அதுல நீங்க 17-18 ஆனாலும் சரி 18-19 ஆனாலும் சரி 19-20க்கு எல்லாருக்குமே they accept only the supply certificate and அதுக்கு மேல போச்சு அப்படின்னா CA certificate வந்துட்டு தேவைப்படும். So அதுல வந்துட்டு we can be very sure because அது கொடுத்தா மட்டும்தான் வந்துட்டு department side in the they accept the differences between 2A and 3B. There have been a lot of cases அதுக்குமே வந்துட்டு நிறைய அப்பீல் போயிருக்கோம். From our side judgments may இருக்கு, high court judgments எல்லாம் இருக்கு, Kerala high court judgments இருக்கு telling that 2A is not the basis on which you can claim ITC. But என்ன judgments இருந்தாலுமே from the department angle அவங்க சைடு இருந்து வந்து பார்த்தா from the within the circle side வந்து whatever the invoices is reflecting in 2A அதுல இருக்கிற ITC மட்டும்தான் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றது வந்துட்டு they are very sure about that. அதுக்கு வந்து நம்ம சைடு இருந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சப்ளை சர்டிபிகேட் நம்ம கேதர் பண்ணிக்கிறது would be beneficial actually. Right. So until the technical glitch is getting resolved, some more inputs from the 53rd GST Council meeting. So in the 53rd GST Council meeting la ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்ட அண்ட் ட்ரேடுக்கு ரொம்பவும் பெனிஃபிஷியலியான நம்மளுக்கு வந்த ஒரு ரிலாக்ஸேஷன் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு செக்ஷன் 16 சப்செக்ஷன் 4. செக்ஷன் 16 சப்செக்ஷன் 4 அப்படிங்கிறதுல வந்துட்டு நம்ம வந்து எந்த டைம் லிமிட்டுக்குள்ள இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அந்த டைம் லிமிட் வந்துட்டு நம்மளுக்கு இந்த அமெண்ட்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி இப்ப செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வந்து செப்டம்பர் ரிட்டர்னுக்குள்ள கிரெடிட் எடுக்கணும்னு இருந்துச்சு. தென் இட் பிகேம் 30th of November. இப்போ இந்த 53rd GST கவுன்சில் மீட்டிங் மூலமா ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 17, 18, 18, 19, 19, 20, 2021 வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் 4 வருஷத்துக்கு நீங்க வந்துட்டு 30th November 2021க்குள்ள நீங்க வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி கிரெடிட் எடுத்திருந்தீங்கன்னா நிறைய கேசஸ் செக்ஷன் 16(4) இருக்க எல்லா கேசஸுமே will get withdrawn. So now I think we have the DC sir here. Sir, is the audio okay, sir? Technical issues. Sir, இப்ப கேக்குதா சார்? கேக்குது சார், கேக்குது. Yes sir, yes sir, yes sir. So Akshara is here sir to continue with the next set of questions. Over to you, Akshara. So sir, I've been discussing about this ITC தான். நமக்கு இப்போ ஜென்ரலா நமக்கு காமனா வர நோட்டீசஸ் எல்லாமே பார்த்தா இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ரிலேட்டடா இருக்கு இல்லைங்களா? This GSTR 2A versus GSTR 3B. சோ அதுதான் நம்ம இப்போ ஆடியன்ஸ் அட்டெண்டீஸ்க்கு சொல்லிட்டு இருந்தேன். சோ இப்ப நமக்கு என்னதான் இன்வாய்சஸ் வந்துட்டு 2A இல்ல அதுக்குண்டான ஐடிசி வந்து நம்ம அவைல் பண்ணியிருந்தாலுமே அதுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் ஹஸ் கிவன் கிளாரிபிகேஷன் 183, 193 கொடுத்திருந்தாலுமே அதுக்குண்டான சப்ளை சர்டிபிகேட் கொடுத்தாதான் டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து எக்ஸப்ட் பண்ணிக்கிறாங்க. அன்லெஸ் அன்டில் ஈவன் இப் யூ ஹேவ் ஆல் ஆஃப் தி இன்வாய்சஸ் எல்லாத்துக்கும் பேமெண்ட் பண்ணிருந்தாலுமே சப்ளையர் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் எமிட் பண்ணிருந்தாலுமே இட் இஸ் கிவன் அ கிளாரிபிகேஷன் அண்ட் அந்த சர்க்குலருக்கு ஏற்றபடி நம்ம சர்டிபிகேட் கொடுத்திருந்தா ஒன்லி டிபார்ட்மெண்ட் சைட் அக்செப்ட்ஸ். ஸோ இதுல உங்க தாட்ஸ் என்ன சார்? இஃப் பிகாஸ் காமன் பிசினஸ் பீப்புள் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இட் வாஸ் ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது 17-18 இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு ஆர் இப்படி ஒண்ணு வரப்போறது அப்படின்றதே யாருக்குமே அவேர்னஸ் இல்லை. இன்வாய்ஸ் என் கையில இருக்கா, நான் அதுக்கு வந்து ஐடிசி எடுத்துடுறேன் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல தான் வந்துட்டு பீப்புள் வேர் அவைலிங் ஐடிசி. சோ இப்போ வந்து ஆல் ஆஃப் தி சடன் நான் 17-18 நோட்டீஸ் வருது, ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஐடிசி வந்து 2A வந்து வரல, அது வந்து டோட்டலா இன்ட்ரெஸ்டோட ரிவர்ஸ் பண்ணும் அப்படிங்கும் போது அது அவங்களுக்கு பிசினஸோட ஒர்க்கிங் கேபிட்டலோ அதுக்கு வந்துட்டு இட் மேக்ஸ் அ ஹியூஜ் இம்பாக்ட் டு தெம். So your thoughts on this, sir? ஓகே தான். ட்ரேட் வந்துட்டு கொஞ்சம் அது பாத்தீங்கன்னா டபுள் டாக்ஸேஷன், ஜின் டாக்ஸ் பேஸ்க்கு வந்து அது டபுள் டாக்ஸேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா கரெக்டா பார்த்தோம்னா அந்த செக்ஷன் 16(3)ல 2C வந்துட்டு கரெக்டா உங்களுக்கு வந்து அந்த ஒரு கிளாரிபிகேஷன் இருக்கும். கண்டிப்பா வந்துட்டு டாக்ஸ் பேயரோட அந்த இதுக்கு வந்துட்டு டாக்ஸ் சப்ளையரோட டாக்ஸ் வந்துட்டு ரெமிட் ஆயிருக்கணும் கவர்மெண்ட்டுக்கு. அது ஒன் ஆஃப் த மெயின் கண்டிஷன் 16(2)C. அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தான் வந்துட்டு உங்களுக்கு ஐடிசியை அவைல் பண்ண முடியும் அப்படிங்கிறது செக்ஷன் 16(2)C தெளிவா இருக்கு. ஸோ அதை அப்புறமா தான் நம்ம வந்துட்டு 2A versus 3B அந்த இதுக்கெல்லாம் போகணும். ஸோ அதுக்காக
ஃபெசிலிட்டேஷனுக்காக தான் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த 20% ரிலாக்ஸேஷன், 10% ரிலாக்ஸேஷன், 5% ரிலாக்ஸேஷன் இருந்துச்சு. ஸோ சப்சிக்வெண்டா அதுக்கு பிறகுதான் சர்க்குலர் நம்பர் 183, 193 இவ்வளோ வந்துட்டு மெக்கானிசம் வந்து நம்ம உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் சைட்ல பண்ணி கொடுத்துருக்கோம். ஆன் பாயிண்ட் வித் ரூல் வித் செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டீஸ்க்கே போறோம். அதுக்குதான் உங்களுக்கு இவ்வளவு எடுத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய கேசஸ்ல ஏர்லியர் சென்ட்ரல் எக்ஸைஸ் வேண்ட் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஐடிசி இஸ் நாட் அ வெஸ்டட் ரைட். இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது டிபார்ட்மெண்ட் வந்து கொடுக்குற கன்செஷனல் ரைட் தான் அது வந்துட்டு. ஸோ அதுல என்னெல்லாம் வந்துட்டு டிபார்ட்மெண்ட்டோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கோ அது கண்டிப்பா கம்ப்ளை பண்ணி தான் ஆகணும். இவன் ஸோ புரியுது ட்ரேடுக்கு வந்துட்டு அது டபுள் டாக்ஸேஷன் வருது, ஜென்யூன் டாக்ஸ் பேஸ் வந்து சஃபர் ஆகிறாங்க அப்படிங்கிறது இருந்தாலும் ஸோ அந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸுமே அவங்க கண்டிப்பா எஸ்டாப்ளிஷ் பண்ணி தான் ஆகணும். ஸோ சர்க்குலர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு பண்ணி தான் ஆகணும். 17-18 வந்துட்டு நிறைய டாக்ஸ் பேஸ் நான் எக்ஸிஸ்டன்ட் தான். ஸோ அது பார்ப்போம். அதான் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இப்போ ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்க போறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க டாக்ஸ் போர்ஷன் கூட நீங்க இருந்து வெளில வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அவங்களோட ஸ்டாண்ட்ல வந்துட்டு இதுவா தான் இருப்பாங்க. டிபார்ட்மெண்ட் உங்களால என்ன உங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்க முடியுமோ அது பண்ணிட்டே தான் இருக்கும் அந்த சைடுல. ரைட் சார், ஓகே. பிகாஸ் இப்போ வந்துட்டு ஃப்ரம் பிசினஸ்மேன் பெர்ஸ்பெக்டிவ் அவங்களோட ஜெனரல் கொஸ்டின் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்போ ஓகே கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காங்க, 183 சர்க்குலர் கொடுத்திருக்காங்க, 183 சர்க்குலர் கொடுத்திருக்காங்க, எல்லாம் ஓகே. அதுல இருந்து சப்ளை சர்டிபிகேட் கொடுக்கணும்ன்றத சொல்லியிருக்காங்க. பட் தென் இப்போ 17-18 வந்து நான் ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கு அப்படின்னா அந்த சப்ளையரை போய் நான் தேடி பிடிக்கவே முடியல. அந்த சப்ளையர் வந்து இப்போ நான் எக்ஸிஸ்டன்டா இருந்தா என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஜெனரல் குவரியும் இருக்கு. இப்போ வந்துட்டு 183ல வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி பார்த்தா அந்த 20%, 10%, 5% சொல்லியிருந்தாலுமே சர்டிபிகேட் அப்படின்றது வந்துட்டு மேண்டேட்டரியா கொண்டு வந்தாதான் அந்த டிஃபரன்ஸ் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லைங்களா? சோ வாட் இஃப் இந்த சப்ளையரே வந்துட்டு காணும், அங்க போனா அந்த மாதிரி ஒரு பிளேஸ் ஆஃப் பிசினஸே இல்ல, சப்ளையர் வந்து ஃபுல்லாவே நான் எக்ஸிஸ்டன்டா ஆயிடுறாங்க. அந்த மாதிரி பட்சத்துலயுமே வந்துட்டு இப்ப டாக்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டோட திருப்பி பே பண்ண மாதிரி இருக்கே அப்படின்றதுதான் வந்துட்டு ஒரு common query from the businessman perspective, from the trade and industry sir actually. So sorry for the interruption. Actually sir side in this I think there is some technical issue. So right, so here we have sir also. Right, yes sir. Okay sir, okay sir, fine. Okay sir, right sir, no issues. Yes sir. So sir, next thing that we were wanting to ask to you என்ன அப்படின்னு சொல்லிட்டு சார்ட்ட சான்ஸ் கிடைக்கும் போது கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு சார் ஜென்ரலி வந்துட்டு சீஷர் ரிலேட்டடா ஜென்ரலி தட் இஸ் ஆல்வேஸ் அ டவுட். ஏன்னா வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் நீங்களே சொன்னீங்க we are conducting more than 20-25 inspections every month. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன்ஸ் இருக்கும்போது some cases there is also seizure that happens. அது இன்ஸ்பெக்ஷனை சர்ச்சா கன்வெர்ட் பண்ணி சீஷர் இருக்குது. சீஷர் அப்போ வந்து கேஷ் வந்து எஸ்ஜிஎஸ்டில இஸ் தேர் அ ப்ராசஸ் ஆஃப் சீசிங் கேஷ் சீஸ் பண்றது உண்டா? கேஷ் சீசர் பண்றது இல்ல. கேஷ் வந்துட்டு அன்அக்கௌண்டட் கேஷ் இருக்கா அப்படிங்கறத வெரிஃபை பண்ணுவோம். மோஸ்டா என்னன்னா நார்மலா எல்லா டீலர்ஸ்லயும் பண்ண மாட்டோம். கோல்டு இன்ஸ்பெக்ஷன் போற இடத்துல மட்டும் நாங்க வந்துட்டு அன்அக்கௌண்டட் கேஷ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் நாங்க. சோ அங்க நிறைய கேசஸ்ல கேஷ் வந்துட்டு சீஸ் பண்ணிருக்கோம். பட் ஆனா பண்ணிருக்கோம்னா என்ன சொல்றது, நாங்க எடுத்துக்கலாம் வர போறது கிடையாது. நாங்க கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த இஷ்யூமே பண்ணது கிடையாது. அந்த இடத்துலயே வந்துட்டு கவுண்ட் பண்ணிட்டு டினாமினேஷன்ஸ் போட்டு டீலர் கிட்ட வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்ல வந்துட்டு இவ்வளவு கேஷ் இருந்துச்சு, உங்ககிட்ட தான் நாங்க இதை கொடுத்துட்டு வரோம், திரும்ப வந்துட்டு இதுக்கு உங்ககிட்ட தான் ஹேண்ட் ஓவர் பண்றோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு கேஷ் அவங்க கிட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வந்துடும். ஆனா அன்அக்கௌண்டட் கேஷ் எவ்வளவு அப்படிங்கிற அக்கௌண்டபிலிட்டி கீழே கொண்டு வந்துட்டு அன்அக்கௌண்டட் கேஷ் அவங்க கையிலே கொடுத்துறோம் நாங்க. ஸோ கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் கேஷ் சீசர் பண்றது கிடையாது. பட் ஆனால் அன்அக்கௌண்டட் கேஷஸ் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். இன்னொன்று வந்துட்டு வெஹிக்கிள் ரோவிங் ஸ்குவாட்ல செக் பண்ணும்போது நிறைய கோல்டு வெஹிக்கிள் லாஜிஸ்டிக்ஸ் வெஹிக்கிள் சீக்கிள் லாஜிஸ்டிக்ஸ் இந்த லாஜிஸ்டிக்ஸ் வெஹிக்கிள்லாம் நாங்கள் இது பண்ணும்போது உள்ள நிறைய கோல்டு இருக்கும். அதுல நிறைய வந்துட்டு இன்வாய்சஸ் இல்லாமலாம் கேசஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். ஆனா எக்காரணத்தை கொண்டும் கோல்டு வந்துட்டு நாங்க வந்துட்டு சீஸ் பண்ணி இங்க எடுத்துட்டு வரவே மாட்டோம். எங்க டிபார்ட்மெண்ட் ப்ரெமிசஸ்குள்ள கொண்டு வரவே மாட்டோம். எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத ப்ராப்பரா என்ஷூர் பண்ணிட்டு என்ட்ரி போட்டுட்டு சீக்கிரம் லாஜிஸ்டிக்ஸ் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அவங்களோட கஸ்டடியில தான் கொடுத்துட்டு வருவோம். ஸோ கோல்டும் சரி
கேஷும் சரி நாங்க சீஸ் பண்றது கிடையாது. அவங்கவுங்களுடைய கஸ்டடியில கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துருவோம். ஸோ அது கண்டிப்பா பண்ணவே மாட்டோம். எங்க சைட்ல இருந்து அந்த இஷ்யூ வரவே வராது. கோயம்புத்தூர் இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததே கிடையாது. சார் தேங்க்யூ. ஸோ ஏன்னா வந்துட்டு there are very many judgments also very very clear. Seizure of cash is not there. செக்ஷன்லயுமே வந்துட்டு seizure is only for documents, records and goods. அது நீங்க சாரே வந்து கன்ஃபார்ம் பண்ணும்போது வந்துட்டு கேஷ் சீஸ் பண்றது இல்ல அப்படிங்கும்போது gives a lot of confidence to the trade and industry, sir. So thank you so much for clarifying on the cash seizure aspect, sir. நெக்ஸ்ட் வந்துட்டு சார் ஒரு சில நோட்டீசஸ் வந்து ஆஃப்லைன்லயும் வருது. இப்போ நம்ம வந்து STSTல இருந்தே நோட்டீசஸ் பார்க்கும்போது வந்துட்டு ஜென்ரலி notices are uploading to the online portal. நம்ம சார் முதலே சொல்லும் போது வந்து நோட்டீசஸ் ஆன்லைன்ல உள்ள இருக்குது. ஸோ நோட்டீசஸ் வந்து செக் பண்றதுக்கு நம்ம போர்ட்டல் கூட யூஸ் பண்ணலாம். பட் சம்டைம்ஸ் ஆஃப்லைன் நோட்டீசஸும் வருது. ஸோ ஆஃப்லைன் நோட்டீசஸ் வேலிடா இல்லையா? ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குதா இல்லையா? ஆஃப்லைன் நோட்டீசஸ் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு அவசியம் இல்லை. அது வந்துட்டு பண்ண மாட்டாங்க. அட்மோஸ்ட் 99% வந்துட்டு வராது. ஒண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் சைட்ல இருந்து உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பா ஆஃப்லைன் நோட்டீஸ் வரதுக்கு சான்ஸே கிடையாது. இன்டெலிஜென்ஸ் சைட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே சிஸ்டம் ஓரியன்ட் தான். ஸ்டார்டிங் ஃப்ரம் INS-01 இருந்து INS-02 இருந்து உங்களுக்கு பேமெண்ட் எனேபிள் பண்ணதுல இருந்து அந்த ரிப்போர்ட் எல்லாம் எனேபிள் பண்ணோம்னா தான் எங்களுக்கு DRC 1A கொடுக்கறதான லிங்க் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அப்புறம் தான் 1ஓட லிங்க் ஓப்பன் ஆகும். அப்புறம் தான் அட்ஜுடிகேட் பண்ண முடியும். இது எல்லாமே சென்ட்ரலைஸ்டா வந்துட்டு எங்க ஹெட் குவார்டர்ஸ்லயே அதை மானிட்டர் பண்ணுவாங்க ஈச் அண்ட் எவ்ரி கேசஸ். ஸோ வந்துட்டு எங்களுக்கு ஆஃப்லைன் ப்ரொசீஜர் கிடையவே கிடையாது இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும். மேபி டெரிட்டோரியல்ல ஏதாவது 1 or 2 ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்துட்டு 1 or 2 ப்ராப்பர் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு டியூ டு நெக்லிஜென்ஸ்ல அவங்களுக்கு வந்துட்டு டைம் பார் ஆகுது, ஏதாச்சும் ஒரு நெருக்கடி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல வந்துட்டு கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் ஆனா அதுவும் வந்துட்டு வேலிட் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கேஸ் லாஸ் பாத்தீங்கன்னா ஒரு சிலதான் ஆன்லைன்ல மட்டும் சேவ் பண்ணியிருந்தா ஏன் ஆஃப்லைன்ல கொடுக்கல, நீங்க வந்துட்டு RPI கொடுத்துருந்துருக்கலாமே, சேவ் பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் போட்டு அந்த ஸ்டாண்ட் எடுக்கும்போது நம்ம வந்துட்டு நம்ம ஆஃப்லைன்ல கொடுக்க கூடாதா அப்படிங்கிற இது நம்ம எடுக்கவும் முடியாது. கம்ப்ளீட்டா அதை நெகட்டிவ் பண்ண முடியாது. ஒருவேளை உங்களுக்கு ஆஃப்லைன்ல வந்துச்சுன்னா ப்ராப்பரா சர்க்கிளுக்கு எடுத்துட்டு போய் சார் இது என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், இது வந்துட்டு நாங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ரெடி, இல்ல நாங்க டிஸ்பியூட் பண்றோம், லிட்டிகேட் பண்றோம், ஏதோ ஒண்ணு. பட் ஆனா ப்ராப்பர் ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டு அது ஆன்லைன்ல வந்துட்டு பண்ணிட்டோம்னா தான் பெஸ்ட். இன்னொன்னு அப்பீல் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல வந்துட்டு DRC 07 ஆர்டர் இருந்தா மட்டும்தான் உங்களால அப்பீல் ஃபைல் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா அசஸ்மெண்ட் ஆர்டர்ஸ் வந்து நீங்க ஆன்லைன்ல தான் வாங்கி ஆகணும். எதர் வந்துட்டு அசஸ்மெண்ட் சர்க்கிள்ஸ்ல இருந்தாலும் சரி, இல்ல இங்க அட்ஜுடிகேஷன் இன்டெலிஜென்ஸ்ல பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, இல்ல ரோவிங் ஸ்குவாட்ல வந்துட்டு உங்களுக்கு ஆர்டர் போடுற மாதிரி இருந்தாலும் சரி, அப்பீல் ஃபைல் பண்றது வந்துட்டு ஆன்லைன் ஆர்டர்ஸ் இருந்தா மட்டும் தான் உங்களால ஃபைல் பண்ணவே முடியும். ஸோ ஆன்லைன் நோட்டீசஸ்க்கு வந்துட்டு 1 or 2 சர்க்கம்ஸ்டன்ஸ்ல நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது நீங்க அந்த ஏஓட்ட போயிட்டு டிஸ்கஸ் பண்ணி மேக்ஸிமம் அதுவே நீங்க ஆன்லைன்ல வாங்கிட்டு த்ரூ ஆன்லைன் மூலமாவே ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் வந்து உங்க சைடுக்கும் கரெக்டான இது, எங்க சைட்லயும் அதான் ப்ராப்பரான ப்ரொசீஜர். ஸோ அதை நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ் ஆஃப் எவ்ரி கேஸ் தான் அதுவும். அதுல வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு இன்கேஸ் அவர் ஆஃப்லைன் நோட்டீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டு போய் அப்ரோச் பண்ணி இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத கேளுங்க. அதை வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. டெஃபினெட்லி நீங்க அதை கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இல்ல டிஸ்பியூட் பண்றீங்கன்னா கூட ரிப்ளை கூட கொடுங்க. பட் டெஃபினெட்லி டோன்ட் மிஸ் அவுட் ஆன் ரிப்ளைங் டு நோட்டீசஸ். இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்டான ஆஸ்பெக்ட் நோட்டீஸ், ஆர்டர் இதெல்லாம் சொல்லும் போது இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி அந்த ஸ்பெசிபிக்லி ஃப்ரம் இன்டெலிஜென்ஸ் விங் இருக்குது அப்படின்னா சார் சமன். ஒரு சமன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது டெஃபினட்டா வந்துட்டு அந்த பர்சனை வந்து நீங்க வந்து டைரக்டா சமன் நோட்டீஸ் வருது. சமன் நோட்டீஸ் அப்படின்னாலே ஜென்ரலி பீப்புள் சைட்ல ஒரு இது போகணுமா வேண்டாமா, இதுக்கு வந்துட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்து அனுப்பலாமா எங்கிட்ட வந்து கேட்கறது உண்டு. பட் சமன் அப்படிங்கும்போது ஜென்ரலி அந்த பர்சன் தான் ஹேஸ் டு அப்பியர் அப்படின்னு சொல்லும்போது வந்து சமன் எந்தெந்த சூழ்நிலையில நம்ம சமன் பண்ண வேண்டி இருக்குது, சமன் பண்ணும்போது ஆபீஸ் அந்த வர்ற ஆள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டா வரணும்? சார் அதுவுமே வந்துட்டு இப்போ இன்ஸ்பெக்ஷன் கேசஸ்க்கு மோஸ்ட் எல்லா கேசஸ்மே சம்மன் கையில கொடுத்துட்டு வந்துரும். ஏன்னா ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரெக்கார்ட்ஸ் டாக்குமெண்ட் எவிடன்ஸ் கண்டிப்பா சம்மன் கொடுத்துருவோம். ஃப்ரம் சம்மன்ல தான் ஸ்டார்டே ஆகும் இன்ஸ்பெக்ஷன் பொறுத்த வரைக்கும். இன்னொன்று வந்துட்டு ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சம்மன் இஷ்யூ பண்ற பவர் வந்துட்டு அது இதை தவிர்த்து மற்ற கேசஸ்ல பாத்தீங்கன்னா ஜேசி மட்டும் தான் சம்மன் இஷ்யூ பண்ண முடியும். கீழே இருக்க அதாவது இன்ஸ்பெக்ஷன் தவிர்த்து மீறி வந்துட்டு டேரக்டா வந்துட்டு யாருக்குமே அந்த பவர் வந்துட்டு ஆக்ட் வந்துட்டு டெலிகேட் பண்ணவே கிடையாது. ஜேசி வந்துட்டு இஷ்யூ பண்ணியிருந்தா மட்டும் தான் நீங்க ஆத்தரைசேஷன் லெட்டர் பார்க்கலாம். ஜேசி தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்களா, சம்மன் வந்து கரெக்டா வந்திருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பா ஜேசி பண்ணிருக்காங்க பட்சத்துல அந்த சம்மனுக்கு வந்து ப்ராப்பரா நேர்ல வரணும். என்ன இஷ்யூக்காக
எதுக்காக அப்படிங்கறத வந்துட்டு நம்ம வந்துட்டு அதுல மென்ஷன் பண்ணியிருக்கோம். அது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ், என்டையர் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நீட்டா எடுத்துட்டு ஆத்தரைஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் கூட கண்டிப்பா கூட்டிட்டு வரலாம். வரும்போது ஆத்தரைசேஷன் வந்துட்டு நீங்க ஒரு கையெழுத்து போட்டு இவர் தான் ஆத்தரைஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களுக்கு ஒரு ஆத்தரைசேஷன் லெட்டர் கொடுத்துட்டு அவங்க கூட கண்டிப்பா அசைஸ் பண்ணலாம். மேபி சிஏ, சிஎஸ், கன்சல்டன்ட் இல்ல அட்வொகேட் யாரா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க அக்கம்பெனி பண்ணிக்கலாம். ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் நாங்க அது வந்துட்டு என்ன சொல்றது கரெக்டா தான் ஹேண்டில் பண்ணுவோம். சம்மன் கேசஸுமே அந்தந்த ப்ராப்பர் ஆஃபீஸர்ஸ்க்கு நம்ம தெளிவாவே வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். சம்மன்ஸ் எல்லாம் கரெக்டா வந்து டீல் பண்ண நிறைய கேசஸ் சம்மன்ஸ் கொடுக்குறோம். பில் ட்ரேடிங் கேசஸும் கொடுக்குறோம். நார்மலா இருக்க டீலர்ஸ்மே வந்துட்டு சம்மன் கொடுப்போம். இப்போ ஒரு இடத்துக்கு வந்துட்டு எங்களால் போக முடியல, டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா வந்துட்டு சம்மன் இஷ்யூ பண்ண போறோம். ஆனா சம்மன் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் பவர் ஜேசி தான் வந்துட்டு டேரக்டா இஷ்யூ பண்ணுவாங்க. எல்லாராலையும் நாங்க வந்துட்டு இஷ்யூ பண்ண மாட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு சம்மன்ஸ் வந்துட்டு நீங்க கேர்ஃபுல்லா தான் டீல் பண்ணணும். ஏன்னா எல்லாருமே பண்றது இல்ல, ஹையஸ்ட் அத்தாரிட்டி தான் பண்றாங்க. ஸோ அவங்க இஷ்யூ பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அதுக்குன்னு ஒரு எலிஜிபிலிட்டி, அதுக்குன்னு ஒரு கன்சர்னோட நம்ம கரெக்டா அதை ஃபாலோ பண்ணி அதை ப்ராப்பரா அட்ஹேர் பண்ணோம்னா தான் நமக்கு வந்துட்டு அது சார்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ சம்மன்னா கொஞ்சம் கரெக்டாவே ரிவ்யூ பண்ணுங்க. ஆதரஸ் ரெப்ரஸன்டேட்டிவோட வாங்க. Sir, super. Thank you, sir. Thank you for allowing authorized representatives to also accompany along with the person in the summon. Sir, so before we close, one of the very last question. Generally, inspection, search இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து நீங்க எல்லாமே சொல்லிட்டீங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில if the trade and industry wants to approach the department na எப்படி how they can approach the department, whom they should approach when they want some clarification, when they want some kind of issues raise பண்ணணும், அவங்களுக்கு ஒரு தெளிவு வேணும் அப்படின்னா whom they should approach, sir? சார் 26 இன்ஸ்பெக்ஷன் சார் கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும். ஒவ்வொரு சிடிஓஸ் வந்துட்டு நாங்க அட்ஜுடிகேஷன், இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்கோம். ஒரு 9 சிடிஓஸ் தான் வந்து கண்டிப்பா 6க்கு 3 கேஸ் அப்படிங்கிறதா கேட்டகரி இருக்குங்களா. சிம்பிளா சொல்ல போனா கண்டிப்பா ஒவ்வொரு சிடிஓஸும் 3 கேஸ் வந்து இன்ஸ்பெக்ஷன் இருக்க சிடிஓஸ் 3 கேஸ் எவ்ரி மந்த் போடுவாங்க. அது வந்துட்டு என்ன சொல்றது அவங்கவுங்க தலையில ஜனமும் அந்த மாதிரிதான் ஒவ்வொரு சிடிஓஸும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அது நம்ம தான் ஹேண்டில் பண்ணிக்கணும், வர வழியே கிடையாது. ஒரு சில பேர் வந்துட்டு கரெக்டா வந்துட்டு ஸ்மூத்தா பேசி பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வந்துட்டு ஒரு மாதிரி எடுத்து போவாங்க. அட் தி எண்ட் ஆஃப் தி டே வந்துட்டு யாரையும் ஹராஸ் பண்ண போறது கிடையாது. நீங்களும் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு பர்சன் டு பர்சன் அவங்களோட அப்ரோச்சோ, இப்போ என்ன சொல்றது கோயம்புத்தூர்லயே இருந்தவங்க வந்துட்டு பேசுற விதம் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வேற ஒரு டிக்ஷன்ல இருந்து இங்க வந்து ஒர்க் பண்றவங்க வந்து அவங்களோட அப்ரோச் வேற மாதிரி இருக்கும். ஸோ அப்ரோச்சஸ் வேரி ஆகும். அவங்க ஒரு ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ற விதம் வேரி ஆகும். அது வந்துட்டு நம்ம சைட்ல பாத்தீங்கன்னா ட்ரேட்ல வந்துட்டு நல்ல என்ன சொல்றது இப்படி நல்லா ஸ்மூத்தா பேசி பழகி இருக்கவங்களோட ஒரு ஆப்போல இருந்துட்டு டக்குன்னு அந்த மாதிரி பேசினா நம்ம ட்ரேட் சைட்லயும் பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ஃபிளார் அப் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வருது. டே டு டே நாங்க வந்துட்டு அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் ஹேண்டில் பண்றோம். ஸோ எல்லாமே வந்துட்டு அந்த சிடிஓஸ் பொறுத்து தான். பட் ஆனா எல்லாத்தையுமே நாங்க தெளிவா வந்துட்டு முன்னாடி நாளே வந்துட்டு உட்காந்து இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும், இந்த ஆஸ்பெக்ட்ஸ் தான் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அனுப்புறோம். அவங்க உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு த்ரூ ரைட்டிங்ல தான் டிரான்ஸ்பரண்டா தான் எல்லாமே பண்ணுவாங்க. உங்களுக்கு அதை தவிர்த்து அடுத்து வேற ஏதாச்சும் அப்ரோச் பண்ணணும்னா நீங்க எப்பனாலுமே இங்க வரலாம். ஃபர்ஸ்ட் டிசி வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இப்போ என்கிட்ட ஏதாவது சார்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னா நீங்க டேரக்டா ஜேசி கூட போய் பார்க்கலாம். ஒண்ணுமே கிடையாது. ஜேசி வந்துட்டு பயங்கர அப்ரோச்சபிள் தான். அவங்க எப்பனாலும் வந்துட்டு அவங்க ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. என்ன வந்துட்டு இந்தெல்லாம் என்ன இருக்கோ உங்களுக்கு ப்ராப்பரா எந்த ஒரு ஹராஸ்மெண்ட்டும் இல்லாம ஒரு இன்ஸ்பெக்ஷனை ஸ்மூத்தா முடிச்சு கொடுக்கறதுக்கு எங்க சைட்ல என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ எல்லா கேசஸ்க்குமே கண்டிப்பா நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். அது ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து டு தி ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி. டிசி நீங்களே வந்துட்டு யூ ஆர் அப்ரோச்சபிள், ஜேசி இஸ் வெரி மச் அப்ரோச்சபிள் நீங்க சொல்றதா வந்து பிகெஸ்ட் பூஸ்ட் டு தி ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி. கண்டிப்பா வந்துட்டு லாஸ்ட் இயர் யூனியன் பட்ஜெட் உடைய செஷனுக்கு ஜேசி மேடம் வாஸ் தி சீஃப் கெஸ்ட் அண்ட் மேடம் வந்துட்டு டைரக்டா ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி கூட அப்பவே லைவா கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணாங்க. பிஎஸ்டி ஆடிட்டோரியம்ல வச்சிருந்தோம். ஸோ இட் வாஸ் சோ ஹார்ட்ஃபுல். வி தேங்க் தி என்டையர் டிபார்ட்மெண்ட் ஃபார் பீங் சோ ஓப்பன் அண்ட் பீங் ஆக்சசபிள். இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் செஷனுக்கு சார் உங்களோட இன்புட்ஸ் ஹேவ் பீன் வெரி வெரி வேல்யூ ஆடிங். ஸோ இன் தட் ரிகார்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி என்டையர் டீம் ஆஃப் Zentrax Clinic and the entire participants over here, we are so much thankful to you for being with us on this very very special occasion on celebrating 7 years of GST. Thank you so much, sir. Mikka nandrigal for being with us on this special day. Thank you, sir. Thank you, sir. Thank you very much, sir. Thank you. It's also very pleasure. இந்த ஒரு நல்ல மீட்டிங் இருந்துச்சு. எனக்கும் நிறைய விஷயம் நீங்க டக்குன்னு கேட்க வந்துட்டு எனக்குமே நிறைய விஷயம் யோசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா இன்ட்ராக்டிவா தான் இருந்துச்சு. தேங்க்யூ சார். எதனாலும் அப்ரோச் பண்ணலாம், நீங்க எதனாலும் வாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. எங்க சைட்ல வந்துட்டு நீட்டா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? டிபார்ட்மெண்ட் சைட்ல உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் இருக்கும்.
Thank you so much, sir. Okay. Thank you so much, sir. Thank you. everyone for participating. Look forward to your participation at Zentax Talks, the week session upcoming 32, the 32nd session. Thank you, everyone. Thank you.